சிவதே ராமானுஜாய நமகா. ஆழ்வார பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். சுவாமி யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த ஊரில் இருந்த மகா வித்வான் ஸ்ரீ உவே இளையவள்ளி பூவராச்சாரிய சுவாமி, அவர் ஸ்ரீவைஷ்ணவ சிம்மம், அவர் பெரிய காலட்சேப அதிகாரி. அந்த சுவாமியுடைய திருப்பெயர்னால் தான் நம்முடைய இளையவள்ளி ஸ்ரீநிதி சுவாமி. அவர் சுவாமி காலட்சேபங்கள்லாம் சாதிக்கும் போது சுவாமி கூடவே இருந்து பூர்த்தியாக அனுபவிச்சவர். தன்னுடைய தாத்தா காலட்சேபம் சாதிக்கும் பொழுது திருப்பேரனாக இருக்கக்கூடிய சுவாமி பந்தி வாசிப்பார். பந்தி வாசிக்கிறது தெரியுமோ இல்லையா? பந்தி காலட்சேபங்கள்ல அப்படி அனுபவிச்ச நம்முடைய சுவாமி ஸ்ரீநிதி. ஆச்சரியமான ஒரு பேர், பிரபாகமாக வரும் அவர் இடத்துல. ஒரு விஷயத்தை நாம் பேசுகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அடுத்து என்ன பேச போகிறோன்றதை நம்ம யோசிச்சு தான் பேசணும் இல்லையா? அதை எப்படி தான் வரும்னு தெரியாது. பெரியவருடைய அனுகிரகம், ஆழ்வாருடைய அனுகிரகமாக இருக்கட்டும். அவருடைய திருத்தம்பியார் 2-3 நாளைக்கு முன்னாடி வர்ணனை பண்ணினார். நவதிருப்பதி எம்பெருமான்களும் மங்களாசாசனத்துக்கு எழுந்துருடும் போது பந்தல்ல அந்த வர்ணனையை கேட்டு மயங்கி விழுகும்படியாக இருந்தது. அப்போ நவதிருப்பதி எம்பெருமானையும் நாம் போய் சேவிக்க வேண்டியதில்லை, இங்கேயே ஆழ்வாருக்காக சேவை கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்தந்த திவ்யதேசத்தினுடைய வைபவத்தை சொல்லி அதனுடைய விஷயமாக அனுபவிச்சு ரொம்ப நிகழ்ந்து போகும்படியான ஒரு நிகழ்வாக இருந்தது அந்த நவதிருப்பதி எம்பெருமானுடைய மங்களாசாசனம் ஆகும்போது. அதை போல் அவருடைய அண்ணா இவர் சுவாமியினுடைய இதை சொல்லி மாளாத விஷயங்கள் நிறைய இருக்குது, ஏகாந்தமாக பேசுகிறது கூட. அப்படி சுவாமியினுடைய இது பிரபாகமாக வரும். பெரியவருடைய அனுகிரகத்தால் இளையவள்ளி ஸ்ரீநிதி சுவாமி அவர்கள் நமக்காக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து தருவார். அடி अजन्यस्तपदब्जमञ्चितकटी संवादिकौशेह्यकं किञ्चित् ताण्डवगन्धिसंहननकं निर्व्याजमन्दस्मितं चूडाचुम्बिमुकाम्बुजं निजभुजा विश्रान्तदिव्यायुधं श्रीरञ्जे शरदशतं तथैतः पश्येम लक्ष्मीसकम् அங்கேயா கையில் வேணா பிடிச்சிக்கலாமா? எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கோம், கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கலாம். அதை பற்றி அடி அடி என்ன अग्रे तार्क्षेण पश्चात् अहिपतिशयनेन आत्मना पार्श्वयोश्च श्रीभूमिभ्यामतृप्त्या नयनचुलकणैः सेव्यमानामृतौगम् वक्त्रेणाविस्मितेन स्फुरदभयगदा शङ्खचक्रैर्भुजाग्रैः विश्वस्मयी तिष्ठमानं शरणमशरणाः रङ्गराजं वदामः ऋषिं जुषामहे कृष्णकृष्णा तत्त्वमिवोदितं सहस्रशाखां योद्राक्षी द्राविडीं ब्रह्मसंहितां यद्गो सहस्रमपहन्ति तमांसि पुंसां नारायणो वसति यत्र शशङ्खचक्रः यन्मण्डलं श्रुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमो कुलभूषणभास्कराय श्रीमद्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्री नित्यमङ्गलम्. उண்டோ வைகாசி விசாகத்திற்கு ஒரு நாள், உண்டோ சடகோபர் ஒருவர், உண்டோ திருவாய்மொழி கோப்பு தென்குருகை கொண்டோ ஒருபார் தன்னிலோக்குமோர் என்பது சுவாமி
மணவாள மாமனிகளுடைய ஸ்ரீசூக்தி தன்னுடைய உபதேச ரத்தின மாலையில் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த நாளை கொண்டாடுகிறார். அது நிற்க மாட்டேன், அப்படியே ஊந்துட்டே இருக்கு. ஒரு புருஷனில் நிற்கலை, இப்படி இருக்கு இல்லையா, அப்படியே ஊந்துட்டே இருக்கு. கீழே தான் நான் இறக்கியிருக்கேன். ஆழ்வார் அவதரித்த நாளை கொண்டாடுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். அப்படி என்ன பெருமை நம்மாழ்வாருக்கு, நம்மாழ்வார் அவதரித்த நாளுக்கு? என்னால் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒவ்வொரு நாள். என்ன, இந்த வைகாசி மாசத்திலே விசாக நட்சத்திரத்திலே திருவவதரித்தார் பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வார். பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னா என்ன அர்த்தம்? பிரபன்னர்கள்னு சொன்னார் எம்பெருமானையே எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள். அதாவது எம்பெருமானையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்டவர்கள். உபாயம்னு சொன்னால் வழின்னு அர்த்தம். எதற்கு வழி? எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு, எம்பெருமானை அடைவதற்கு. அதற்கு மேலே உபேயம்னு சொன்னால் புருஷார்த்தம், பலம் அப்படின்னு அர்த்தம். பலம் அப்படின்னு சொன்னால் அது எது? ஏன்னா எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே கைங்கரியம் பண்ணுவது, அதுதான் உயர்ந்த புருஷார்த்தம், உயர்ந்த பலம். அப்படி எம்பெருமானையே எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களுக்கு தான் பிரபன்னர்கள் அப்படின்னு பேர். அந்த பிரபன்ன ஜன கூட்டஸ்தம் பிரபத்யே ஸ்ரீ பராங்குஷம் கீழே ஒரு மங்கள ஸ்லோகத்தை விண்ணப்பம் பண்ணினேன். இதை பராங்குஷ அஷ்டகம் என்ன கொண்டாடப்படக்கூடிய ஸ்தோத்திரம். நித்தியம் ஆழ்வாருடைய சன்னதியில் 2 வேளைகள்லையும் சாத்துமரை ஆரச்சு வாழித்திருநாமம் முடிஞ்ச உடனே மணவாள மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டிடும் அப்படின்னு சேவித்த உடனே இதை நித்தியம் தினந்தோறும் 2 வேளையும் இந்த பராங்குஷ அஷ்டகத்தை அனுசந்தானம் பண்ணுறோம்னா. இதுக்காக சொன்னேன்னா அதில் தான் பிரபன்ன ஜன கூட்டஸ்தம் பிரபத்யே ஸ்ரீ பராங்குஷம் இன்னும் ஒரு ஸ்லோகத்திலே காட்டப்பெற்றிருக்கிறது. அந்த கிரமத்திலே பிரபன்னர்கள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானையே எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் அவதரித்த நாளை கொண்டாடுகிறார் மணவாள மாமனிகள். வைகாசி விசாகத்துக்கு ஒவ்வொரு நாள் உண்டோ? சமமாக ஒரு நாள் உண்டோ லோகத்தில்? ஒரு நாளும் கிடையவே கிடையாது. நாளை தினம் ஆச்சரியமாக அவருடைய திருநக்ஷத்திரம், அதை 10 நாள் விமர்சையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த திருச்சங்கனி துறையிலே தாமிரபரணி தீர்த்தத்திலே ஆற்றிலே தீர்த்தவாரி கண்டு அருளப் போகிறார் சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் அவதரித்த நாளுக்கு சமமாக எந்த நாளையும் சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது? என்னால் உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர், ஷடகோபர்னு கொண்டாடப்படக்கூடிய நம்மாழ்வார், அவருக்கு சமமாக யாரையாவது சொல்லலாமேயானால் வைகாசி விசாகத்துக்கு சமமாக ஒரு நாளை சொல்லலாம். ஷடகோபருக்கு சமமாக யாரையாவது சொல்ல முடியுமோ? நான் யாரும் சமமாக ஆகவே மாட்டார்கள். நம்மாழ்வார் அவர் எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபைக்கு பாத்திரபூதரானார் என்று பார்க்கிறோம். மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன் என்ன தெரிவிக்கிறாரே தம்முடைய திருவாய்மொழியிலே முதல் பாசுரத்திலேயே சுவாமி நம்மாழ்வார். அந்த பாசுர பிரகாரம் மயர்வுன்னு சொன்னால் அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை அடியோடு போக்கி பக்தி ரூபாகண்ட ஞானத்தை கொடுத்தான் நம்மாழ்வாருக்கு. அதனாலே இந்த நம்மாழ்வாருக்கு சமமாக யாருமே கிடையாது என்ன தெரிவித்து உண்டோ திருவாய்மொழி கொப்பு என்ன அடுத்தபடியா அவர் அருளி செய்த திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தம், அதுக்கு சமமாக ஒரு திவ்ய பிரபந்தம் உண்டோ? என்னால் எந்த திவ்ய பிரபந்தத்தை சமமாக சொல்ல முடியாது. நான் மற்ற ஆழ்வார்கள் 10 பேர் அப்படின்னு மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். ஆண்டாளையும் முதற்கவி ஆழ்வாரையும் சேர்த்தா 12 இன்னும் கணக்கு பார்க்குறோம். இந்த மற்ற 11 பேர் இருக்காளே, இந்த மற்ற 17 பேருடைய திவ்ய பிரபந்தங்கள் அது சமமாக ஆகுமா? என்னால் அது சமமாக ஆகாது.
அதெல்லாம் சொல்லலை. இங்கே ஆழ்வார் இருக்காரே, நம்மாழ்வார் இருக்காரே, அவரே 4 திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்துள்ள. திருவிருத்தம்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தம் என்ன, திருவாசிரியம் என்ன, பெரிய திருவந்தாதி என்ன, திருவாய்மொழி என்ன ஆகிய 4 திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்துள்ளார் நம்மாழ்வார். அந்த 4 திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே நம்மாழ்வாராலே அருளி செய்யப்பட்ட மற்ற 3 திவ்ய பிரபந்தங்கள் திருவாய்மொழிக்கு சமமாக ஆகுமா? என்னால் சமமாக ஆகவே ஆகாது. என்ன கொண்டாடினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். காரணம் என்னன்னா, சாமவேத சாரமாக இருக்கக்கூடியது 1022 பாசுரங்கள் அந்த திருவாய்மொழியிலே என்ன நாம் பார்க்கிறோம். அதைத்தான் மணவாள மாமுனிகள் உண்டோ திருவாய்மொழி கொப்பு என்ன தெரிவித்தார். நம்முடைய உபதேசரத்தினமாலை பாசுரத்தில் இந்த திருவாய்மொழிக்கு சமமாக ஒரு திவ்ய பிரபந்தம் கிடையாது. தென்குருவை கொண்டோ ஒருவார் தண்ணீர் ஒப்புமோர் என்ன மேலே கடைசியாக சொன்னார். அவர் அவதரித்த இந்த திருக்குறுகூர்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநெறி, ஆழ்வார் திருநெறிக்கு சமமாக ஒரு திவ்ய தேசம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படி என்ன ஆழ்வார் திருநெறிக்கு பெருமை? என்னால் மற்ற எந்த திவ்ய தேசத்துக்கும் இல்லாத பெருமை ஆழ்வார் திருநெறிக்கு உண்டு. மிக பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காரணம், இந்த திவ்ய தேசத்துக்கே முப்புரியூட்டின திவ்ய தேசம் என்ன நம்முடைய பூர்வர்கள் கொண்டாடுகிறார்கள். முப்புரியூட்டின திவ்ய தேசம்னு சொன்னால் 3 பேரை கொடுத்துருக்கு நமக்கு. 3 யார் யாருன்னா, ஒருத்தர் நம்மாழ்வார், ஆழ்வார், எம்பெருமானார், ஜீயர் திருவடிகளே சரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது யாரை காட்டும்? என்ன பொதுவாக நம்மாழ்வார், அதே போல எம்பெருமானார் என்று கொண்டாடப்படக்கூடிய சுவாமி ராமானுஜர், ஜீயர்னு சொன்னால் மணவாள மாமுனிகள், அந்த 3 பேர் அவர்களை நாம் கொண்டாடுகிறோம். ஆனாலும் கூட நம்முடைய பூர்வர்கள் என்ன தெரிவித்தார்கள்? என்னால் ஆழ்வார்னு சொன்னால் ஆழ்வார் திருநெறியிலே அவதரித்த நம்மாழ்வார், எம்பெருமானார்னு சொன்னால் இந்த ஆழ்வார் திருநெறியிலே அவதரித்த எம்பெருமானார், அதாவது சுவாமி ராமானுஜர். ஜீயர்னு சொன்னால் இந்த ஆழ்வார் திருநெறியிலே அவதரித்த சுவாமி மணவாள மாமுனிகள். அதுதான் முப்புரியூட்டின திவ்ய தேசம் கொண்டாடினார்கள். எனக்கு பேருக்கு சந்தேகம் ஏற்படலாம் மனசில், எப்படி சுவாமி ஆழ்வார் இந்த ஊரில் தான் பிறந்தார், அது என்னவோ வாஸ்தவம். அதே போல மணவாள மாமுனிகளும் இந்த ஆழ்வார் திருநெறியிலே அவதரித்தார். ஆனால் எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் அவர் ஸ்ரீபெரும்புதூரில் தானே திருவவதாரம் பண்ணினார். பூதபுரி என்று கொண்டாடப்படக்கூடிய திவ்ய தேசம், திவ்ய க்ஷேத்திரம். அப்படி இருக்கிறச்சே எம்பெருமானார் அவதரித்த ஆழ்வார் திருநெறி, அதனாலே ஆழ்வார் திருநெறிக்கு பெருமை நீ எப்படி சொல்ல முடியும்? என்னால் இங்கே எழுதியிருக்காரே பவிஷ்யதாச்சாரியர் என்று கொண்டாடப்படக்கூடிய எம்பெருமானாருடைய திவ்யமங்கள விக்கிரகம், அது இந்த ஆழ்வார் திருநகரியிலே தாமிரபரணி தீர்த்தத்திலே தான் தோன்றியது. ஆழ்வாருடைய விக்கிரகம் அவதரிப்பதற்கு முன்பாகவே சுவாமி எம்பெருமானார், அதாவது பவிஷ்யதாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் அவருடைய திருமேனி அவதரித்தது என்ன நாம் பார்க்கிறோம். அந்த உற்சவம் விசேஷமாக மாசி மாசத்திலே விசாக நட்சத்திரத்திலே நடக்கிறது. மாசி மாசத்திலே விசாக நட்சத்திரத்திலே இன்னைக்கு நாம் சேவிக்கிறோமே நம்மாழ்வார், அவருடைய திருமேனி அவதரித்த நாள் என்று பார்க்கிறோம். அதை ஒட்டி 13 நாட்கள் இவ்விடத்திலே விசேஷமாக உற்சவம் நடக்கிறது என்று பார்க்கிறோம். காலத்தில் மதுரகவி ஆழ்வார் மிகவும் வருத்தப்பட்டார். ஆழ்வீர் நம்மாழ்வாரே, உம்மை விட்டு நாம் எப்படி பிரிந்திருப்போம், அவரை விட்டு ஆண்மீர் ஆத்தகில்லா என்ன எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்க முடியாதுன்னு நம்மாழ்வார் சொல்ற. ஆனால் மதுரகவி ஆழ்வார் எப்படி இருக்கார்? என்னால் தேவமத்தரியேன் குருகூர் நம்பி என்ன ஆழ்வாரை தவிர மற்ற தெய்வம் கிடையாது என்று நம்மாழ்வார் இருக்க. நம்மாழ்வார் தவிர தெய்வம் கிடையாதுன்னு மதுரகவி ஆழ்வார் இருக்கிறார். அதனாலே உம்மை விட்டு நாம் எப்படி பிரிந்திருப்போம் என்று கேட்ட, அப்பொழுது சொப்னத்திலே தோன்றி, அதாவது கனவிலே தோன்றி, ஒன்றும் கவலைப்படாதையும் தாமிரபரணி தீர்த்தத்தை கொண்டு வந்து சிறிது காய்ச்சும், அதிலிருந்து நாமே ஆவிர்பவிப்போம், நாமே தோன்றுவோம் என்ன ஆழ்வார் தெரிவிக்க, இவரும் கொண்டு போய் தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து காய்ச்சினார். முதல்ல அவதரித்த விக்கிரகம் நம்மாழ்வார் அவதரிக்கல, எம்பெருமானார் அவதரித்தார். பவிஷ்யதாச்சாரியருடைய விக்கிரகம் இவ்விடத்திலே நாம் சேவிக்கிறோமே ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்திலே, அந்த திருமேனி அவதரித்தது என்ன பார்க்கிறோம். பிற்பாடு நம்மாழ்வாருடைய திருமேனியும் கிடைத்தது மதுரகவி ஆழ்வாருக்கு என்ன நாம் சரித்திரம் பார்க்கிறோம். எதுக்காக தெரிவித்தேன்னா, உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருகை உண்டோ என்று ஆழ்வார் திருநெறிக்கு என்ன பெருமை.
என்ன அத்விதீயமான சிறப்பு என்னால் 3 பேரும், அதாவது நம்மாழ்வாரும், அதே போல சுவாமி ராமானுஜரும், அதே போல மணவாள மாமுனிகளும் இவ்விடத்திலே அவதரித்தார்கள். என்ன கொண்டாடுகிறார்? தென்குருவை கொண்டோ ஒரு பார் தண்ணீர் ஒக்குமோ, அப்பேற்பட்ட பெருமையோட கூடினவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய அவதார உற்சவத்தை நாம் இவ்விடத்திலே அனுபவித்து வருகிறோம். அந்த உற்சவத்திலே இன்றைய தினம் இவ்விடத்திலே திருவாய்மொழி சிந்தனை செல்வரும் என்கிற தலைப்பின் கீழே 2 வார்த்தைகள் உபன்யாசம் பண்ண வேண்டும் என்ன சில பேர் நியமித்தார்கள். அந்த நியமனத்தை சிரசா வகித்துக் கொண்டு ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம்முடைய ஜீயர் சுவாமி, சதமான உற்சவம் கொண்டாடும் எம்பார் ஜீயர் சுவாமி, அவர் எப்படி திருவாய்மொழியிலே ஈடுபட்டார்? அவருக்கு எத்தனையோ பெருமைகள், அவருடைய பெருமைகளையெல்லாம் நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கலாம். அந்த பெருமையெல்லாம் அவருக்கு ஏற்பட்டதற்கே முக்கியமான காரணம் என்ன என்னால் திருவாய்மொழியிலே அவருக்கு உண்டான அச்சஞ்சலமான ஈடுபாடு, பக்தி. இந்த பக்தியின் காரணத்தினால்தான் அவருக்கு இப்பேற்பட்ட பிரபாவம் ஏற்பட்டது என்பதை பற்றி 2 வார்த்தைகள் இப்பொழுதோ இந்த போட்டியிலே அனுபவிக்கலாம் என்று தொடங்குகிறேன். ஸ்ரீ சதமானோற்சவம் கொண்டாடும் சுவாமி அவர் பூர்வாசிரமத்திலே ஸ்ரீ ராமானுஜாச்சாரிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தக ஆச்சாரியராய் எழுந்தருளி இருந்தார். ராமானுஜாச்சாரியர் என்கிற திருநாமத்தோடு எழுந்தருளி இருந்தார். பல கைங்கரியங்கள் பண்ணினார். சமீபத்திலே 2 ஸ்ரீ வைஷ்ணவ சிம்மங்கள், 2 வித்வான்கள் எழுந்தருளி இருந்தார்கள். ஒருத்தர் தான் மகாவித்வானாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பிரதிவாதி பயங்கரம் சுவாமி, மற்றொருத்தர் கார்பங்காடு சுவாமி. 2 பேருடைய திருநாமம் அதை பற்றி சொல்லுவதற்கு அடியனுக்கு யோக்கியத்தை கிடையாது. இந்த சுவாமியினுடைய திருநாமம் அதை உபதேசிப்பதற்கும் அடியனுக்கு யோக்கியத்தை கிடையாது. இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த போட்டியிலே விண்ணப்பிக்கிறேன். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் மகாவித்வானாக எழுந்தருளி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரிய சுவாமி என்ன, அதே போல மகாவித்வானாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய கார்பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமி என்ன, 2 பேருடைய திருவடித்தாமரைகளிலேயும் ஆசிரயித்தார். ஆசிரயித்தது மாத்திரமல்ல, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்னு சொன்னார் அவனுக்கு மிகவும் உயர்ந்த பேரு எது, மிகவும் உயர்ந்த லாபம் எது என்னால் ஸ்ரீவச்சனபூஷண திவ்யதளத்திலே தெரிவிக்கிறார் சுவாமி கொள்ளலோகாச்சாரியன். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று தெரிவிக்கிறார். ஆச்சாரியன் இருக்கானே, இந்த ஆச்சாரியன் அவன் அபிமானிக்கணும். நமக்கெல்லாம் ஆச்சாரியனிடத்திலே பக்தி அது கட்டாயம் இருக்கணும். ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அச்சஞ்சலமான பக்தியோட கூடி இருக்க வேணும். அதாவது அச்சஞ்சலம்னு சொன்னால் கவனத்தை இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் திருப்பவே கூடாது. நம்மலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ கொஞ்ச நாள் ஆச்சாரியனுடைய குணங்களை எல்லாம் பார்த்துட்டு அவரிடத்துல போய் ஆசிரியிக்கிறோம். ஆசிரியிச்சுட்டு கொஞ்ச நாள் அவருக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே ஐயோ பெரிய சுவாமின்னு நினச்சேன், நல்ல குணங்கள்லாம் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது ஒன்றுமே இல்லைண்ணா, அதனால் கைங்கரியம் பண்ணுறதை நிறுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு அநேகம் பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் அது ஸ்வரூபத்துக்கு தகுந்த தன்மை. ஸ்வரூபம்னு சொன்னால் தன்மை என்ன அர்த்தம்? அந்த ஸ்வரூபம் எது என்னால் ஜீவாத்மாவுக்கு 2 உண்டு. குணகிருத தாஸ்யம் என்னும் ஸ்வரூப பிரயுக்த தாஸ்யம் என்னும் தெரிவிப்பார்கள். குணகிருத தாஸ்யம்னா என்ன என்னால் குணத்துக்கு தோத்து அடிமை செய்வது, கைங்கரியம் பண்ணுவது, அதுவும் உண்டு. ஆனால் அதை காட்டிலும் முக்கியம் இந்த ஜீவாத்மாவுக்கு அந்தரங்கம் என்ன என்னால் ஸ்வரூப பிரயுக்த தாஸ்யமே அந்தரங்க நிரூபகம் என்று காட்டினார்கள். ஸ்வரூப பிரயுக்தம்னு சொன்னால் அந்த நம்முடைய தன்மைக்கு சேர்ந்தது எது என்னால் எப்படி இருந்தாலும் சரி ஆச்சாரியன், இந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்பது முதல் படி, முதல் நிலை. சரமாவதி எது என்னால் கடைசி படி, கடைசி நிலை எது என்னால் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுவது என்ன நாம் பார்க்கிறோம்.
இதுக்காக தெரிவித்தேன்னா இப்படி ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண வேணும், ஆச்சாரியனிடத்துல மிகுந்த பக்தியோட கூடி இருக்க வேணும். ஆனா அந்த ஆச்சாரியன் இருக்கானே, அந்த ஆச்சாரியன் இதெல்லாம் பார்த்து இவன் நம்முடைய பையன், அடியனம் பையன் என்னார் அம்மவோ கூடியவாறு என்று தெரிவித்தாரே தொண்டரடி குடியாழ்வார் நம்முடைய திருமாலையிலே. பாசுர பிரகாரம் நம்முடைய பையன்னா என்ன, ஆச்சாரியன் நிழலிலே ஒதுங்கின சிஷ்யனை, சீடனை, பக்தனை ஆச்சாரியன் அபிமானிப்பதிருக்கிறதே அதுதான் மிகவும் உயர்ந்தது என்று பார்க்கிறோம். அதைத்தான் புலலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்திலே தெரிவிக்கிறார். இதுக்காக சொன்னேன்னா, அப்படி ஆச்சாரியர்கள் 2 பேர் கீழே தெரிவித்தேனே, காஞ்சி பிரதிவாதி வேங்கரம் சுவாமி என்ன, அதே போல கார்பங்காடு சுவாமி என்ன, 2 பேரும் நம்முடைய சதமானோற்சவம் கொண்டாடும் எம்பார் ஜிஆர் சுவாமியை அபிமானித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் மிகவும் உயர்ந்தது. 2 பேரும் அபிமானித்தது மாத்திரமல்ல, கார்பங்காடு சுவாமியின் இடத்துல விசேஷ பக்தியோட கூடி இருந்தார் நம்முடைய எம்பார் ஜிஆர் சுவாமி. அவரிடத்திலேயே சகல அர்த்தங்களையும் பெற்றார். எல்லா அர்த்தங்கள் காலக்ஷேபங்களை எல்லாம் சுவாமியின் இடத்திலே வரியடவே கேட்டார். அதுக்கு முன்பு அவருக்கு தேசபக்தியும் நிறைந்திருந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த தேசபக்தி இருந்தபடியினாலே தனையோ சஞ்சாரங்களை எல்லாம் பண்ணினார் சுவாமி, பாத யாத்திரைகளை எல்லாம் நடத்தினார். அதே சமயத்திலே நம்முடைய சம்பிரதாயத்திலேயும் அநேக கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி வந்தார் சுவாமி. அப்பொழுது கார்பங்காடு சுவாமி விசேஷமாக அவரை அபிமானித்து தம்முடைய பிள்ளையாகவே அபிமானித்தார்னு பார்க்கிறோம். அப்படி ஸ்ரீ ரங்கநாதன் பராசர பட்டரை புத்திர ஸ்வீகாரம் பண்ணினானோ, பராசர பட்டர்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர், அவருடைய திருநட்சத்திரம் நாளைய மறுநாள் சங்காத்து தெரிவிக்கிற வைகாசி மாசத்திலே அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினார் பராசர பட்டர். புறத்தாழ்வானுடைய திருக்குமாரராக புறத்தாழ்வானுடைய திருக்குமாரராக அவதரித்திருந்தாலும் அவருக்கு என்ன பெருமை என்னால், விசேஷமாக ஸ்ரீ ரங்கநாதன் அந்த பராசர பட்டரை தன்னுடைய பையன் என்னை அபிமானித்தான், புத்திர ஸ்வீகாரம் பண்ணி கொண்டான் என்று பார்க்கிறோம். பற்றி தாமே சொல்லியிருக்காருன்னு நம்முடைய பூர்வர்கள் நிர்வாகம் காட்டுகிறார்கள். ஸ்ரீரங்கராஜ கமலா பதலாலி தத்துவம் என்ன சுவாமி பராசர பட்டர் நம்முடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே பூர்வ சதகத்திலே தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு நம்முடைய பூர்வர்கள் என்ன விசேஷார்த்தம் காட்டினார்கள் என்னால், ஸ்ரீரங்கராஜ கமலா பதலாலி தத்துவம் என்று சொன்னால் ஸ்ரீரங்கநாதன், அதே போல கமலான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியார் 2 பேரும் என்ன பண்ணினான் என்னால், திருவரங்கம் பெரிய கோயில் இன்னைக்கு போனால் நம்ம அந்த திருமண தூணை சேவிக்கிறோம். வாயோன மனத்தூணையை பற்றி நின்று என் வாயாரை எண்ணுகளோ வாழ்த்தினாடே தெரிவிக்கிறாரே பெருமாள் திருமொழியிலே. குலசேகர பெருமாள் உள்ள போறச்ச திருவரங்கம் பெரிய பெருமாளை எப்படி சேவிக்கணும் ஏன்னா, 2 திருமண தூண்கள் முன்பு இருக்கின்றனவே, அதை பிடிச்சுட்டு தான் சேவிக்கணும். எதனாலே ஏன்னா பெரிய பிரவாகம், பெரிய அலை, அது அப்படியே அடிச்சுன்னு வருது. அந்த கிருபையை நம் பேரிலே பொழிகிறான் அந்த எம்பெருமான். அதில் அடித்து செல்லப்படாமல் இருக்க வேண்டுமேயானால் 2 திருமண தூண்களையும் பற்றி கொண்டு பெரிய பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ன குலசேகர பெருமாள் திருமொழியிலே தெரிவிக்கிறார். அதே போல பராசர பட்டரும் தம்முடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தலத்தில் மற்றொரு ஸ்லோகத்திலே ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமகா என்று காட்டுகிறார். இதான் சொன்னேன்னா, அந்த திருமணத்தூண் பக்கத்தில் நிற்கிறதே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் சொல்லலாம், என்ன சுவாமி நீரனவோ சொல்லி 2 தூணையும் பத்திண்டு அவனை சேவிக்கணும்னு அங்கே உள்ளேயே போக விட மாட்டேன்றா. அநேக நாட்கள் உள்ளே போக விட்டாலும் கூட எங்கே பத்தினின்னு சொன்னாலதான் பிடிச்சின்னு எங்கே சேவிக்க முடியாது, அதுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விடுறாளே அப்படின்னா இருக்குது இன்னைக்கு நமக்கு சேவை என்பது. ஆனால் அந்த திருமணத்தூடிலே தொட்டிலிட்டு பராசரப்பட்டரை 2 பேரும் சீராட்டினார்கள். அதைத்தான் ஸ்ரீரங்கராஜ கமலா பதலாலி தத்துவம் என்று சுவாமி பராசரப்பட்டர் தெரிவிக்கிறார் நம்முடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே. தாயார் தாப்பனார்னு சொன்னால் குழந்தைய என்ன பண்ணுறா, குழந்தைய எடுத்து அழகாக அந்த காலில் வச்சுட்டு அப்படி தூக்கி தூக்கி போட்டு அதற்கு எத்தனையோ விளையாட்டை எல்லாம் காட்டுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையோ. அதே போல பராசரப்பட்டரை காலில் தூக்கி போட்டு யார் சீராட்டினார்கள் என்னால் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் என்ன, அதே போல ஸ்ரீரங்கநாச்சியார் என்ன,
ரெண்டு பேரும் சீராட்டினார்கள் என்று பார்க்கிறோம். எப்பேற்பட்ட பாக்கியம்! அந்த பாக்கியம் பராசர பட்டருக்கு கிடைத்தது. ஸ்ரீரங்கநாதன் அவன் அபிமானித்தான் புத்திரனாக என்று பார்க்கிறோம். ஆனால் ஸ்ரீரங்கநாதன் புத்திரனாக அபிமானிப்பதை காட்டிலும் உயர்ந்தது எது என்னால் ஸ்ரீ வைஷ்ணவ சிம்மமாக இருக்கக்கூடிய காரப்பங்காடு சுவாமி அவர் புத்திரனாக அபிமானித்தார்னு சொன்னால் அது எவ்வளவு பெருமை! அந்த ஏத்தம் யாருக்கு கிடைத்தது என்னால் நம்முடைய சதமான உற்சவம் கொண்டாடும் நம்முடைய சுவாமிக்கு கிடைத்தது என்று பார்க்கலாம். சதமான உற்சவம்னா 100வது திருநட்சத்திரம் கொண்டாடுகிற சதமான உற்சவம்னா எனக்கு பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சம்ஸ்கிருதம். அதனால பிரசங்காத்தை இந்த கோரிக்கையில விண்ணப்பித்தேன். அப்பேற்பட்ட பாக்கியம் சுவாமிக்கு கிடைத்தது. ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கினார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆச்சாரியன் அக்காலத்தில் என்ன தெரிவித்தார்னா, நீ எத்தனையோ மற்ற கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணினீர், அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுதிலிருந்து தொடங்கி பூர்ணமாக நம்முடைய சம்பிரதாயத்தையே பரப்ப வேண்டும். அதிலேயே நீர் பூர்ணமாக பொழுது அனைத்தையும் செலவிட வேண்டும் என்று அக்காலத்திலே தெரிவிக்க அதை சிரசா வகித்துக் கொண்டு அவருக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்தார் என்ன அவருடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். இதுவும் எப்படிப்பட்ட ஒன்று என்னால் காலத்தில் கூரத்தாழ்வான் பிள்ளையாழ்வானுக்கு நியமித்தார் என்ன நாம் வித்தாந்தம் பார்க்கிறோம். பிள்ளையாழ்வான்ற சிஷ்யர் எழுந்தொழி இருந்தார். நல்ல ஞானானுஷ்டான சம்பன்னர், நல்ல ஞானம் இருந்தது, மேலே பக்தி இருந்தது, இதர விஷயங்களிலே வைராக்கியம் இருந்தது. ஆனாலும் கூட அவரிடத்திலே ஒரு சிறு குறை இருந்தது. என்ன குறை என்னால் மற்ற பேருடைய தோஷங்களை எல்லாம் பார்த்து குற்றங்களை எல்லாம் பார்த்து மனசினாலே நினைப்பேன், ஐயோ இப்படி தோஷங்களை எல்லாம் பண்ணுறாரு, இது தகுந்ததன்னே, இப்படி தீய வழிவழியே புகுந்து தீய காரியங்களை எல்லாம் செய்கிறாரே என்று மனசினாலே நினைத்து வாக்கினாலே பேசிக்கொண்டிருந்தார். இதை பார்த்தார் ஆச்சாரியராக இருக்கக்கூடிய சுவாமி கூரத்தாழ்வான். ஐயோ, நல்ல ஞானம் இருந்தும் நல்ல பக்தி இருந்தோம், இதர விஷயத்தில் வைராக்கியம் இருந்தோம், இப்படி எம்பெருமானுடைய தண்டனைக்கு ஆளாக ஆகிறாரே, பாகவதாச்சாரம் மிகவும் கொடியது ஒன்று அல்லவா என்ன கூரத்தாழ்வான் அக்காலத்திலே நினைத்தார். இவரை திருத்தனம் என்று கூரத்தாழ்வான் நினைத்தார். நான் நேராக சொல்லலை, என்ன பண்ணினார்னா ஒரு அயன காலம் வந்தது. அயன காலம்னு சொன்னால் இந்த தை மாதம், அதே போல் ஆடி மாதம் அந்த பெரியோர்களுக்கு பண்ண வேண்டிய கடன்களை எல்லாம் நாம் பண்ணிக்கிறோம். அதற்கு அயன காலம் என்று பெயர். அதில் விசேஷமாக நதி தீரத்திலே கரையிலே தீர்த்த கரையிலே போய் அந்த பிதர்களுக்கு பண்ண வேண்டிய கடன்களை எல்லாம் பண்ணினால் அது மிகவும் உயர்ந்தது என்ன பூர்வர்கள் அனுஷ்டானத்திலே கொண்டுள்ளார்கள். அதற்கு அனுகுணமாக ஒரு அயன காலத்திலே பெரியோர்களுக்கு பண்ண வேண்டிய கடன்களை பண்ணிட்டுருக்க இந்த பிள்ளையாழ்வான் காவேரி நதி கரையில். கூரத்தாழ்வானும் அந்த இடத்துக்கு வந்தார், அவரும் பண்ணினார். முடிஞ்ச உடனே அந்த அயன காலங்களிலே தானம் கொடுத்தால் நல்லது என்ன தெரிவிக்கிறார்கள். கூரத்தாழ்வான் என்ன பண்ணினார்னா, நேராக சிஷ்யராக இருக்கக்கூடிய பிள்ளையாழ்வான் அவரிடத்துல வந்து, நீர் நமக்கு ஒரு தானம் கொடுக்க வேண்டுமே அப்படின்னு கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டது பிள்ளையாழ்வானுக்கு. ஐயோ, அடியன் போய் தேவரீருக்கு தானம் கொடுப்பதா? எல்லாமே உம்முடையது தானே. சிஷ்யன் என்ன நினைக்கணும் என்னால் எல்லா சொத்தும் ஆச்சாரியனுடையது தான். ஆச்சாரியனுடைய சொத்தை எடுத்துத்தான் நாம் செலவழிக்கிறோம் என்கிற எண்ணம் சீடனுக்கு இருக்க வேணும், சிஷ்யனுக்கு இருக்க வேணும். அந்த சிஷ்ய குண பூர்த்தியெல்லாம் இருந்தது பிள்ளையாழ்வானுக்கு. அதனால என்ன தெரிவித்தார்னா, எல்லாமே தேவரீருடையது தானே, உடையது தானே, நம்மிடத்துல என்ன இருக்கு தேவரீருக்கு கொடுப்பதற்கு என்ன காலத்தில் பிள்ளையாழ்வான் கூரத்தாழ்வான் இடத்துல தெரிவிக்க, இல்லை இல்லை ஒன்று இருக்கு, நீர் அவசரம் கொடுக்க வேணும் என்ன தெரிவிக்க, அடியேன் அப்படியே செய்கிறேன் தெரிவிக்க, நீர் இன்றைய தினம் தொடங்கி மனசினாலேயும் வாக்கினாலேயும் சரீரத்தினாலேயும் பாகவதாபச்சாரப்படுவதில்லை என்ன உதகதாரா புரசரமாக தீர்த்தத்தை எடுத்து நமக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்ன காலத்தில் கேட்டேன். உருகி போயிட்டார் பிள்ளையாழ்வான். எல்லாரும் தானம் கேட்கறதுன்னு சொன்னால் ஏதோ பணம் காசு கேட்பா, ஐஸ்வர்யத்தை கேட்பா. ஆனால் மிகவும் உயர்ந்த ஆச்சாரியராக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் பாகவதாபச்சாரப்படுவதில்லை என்பதை தானமாக கேட்கிறாரே என்பதை உணர்ந்து உடனே தானம் கொடுத்தார். அக்காலத்திலே பிரதிஜை பண்ணினார் பிள்ளையாழ்வான். 3-4 நாள் ஆச்சு.
நாள் காலக்ஷேபத்துக்கு வரவில்லை பிள்ளை ஆழ்வான். இந்த காலத்துலாம் காலக்ஷேபத்துக்கு வரலன்னு சொன்னால் ஆச்சாரியர்கள் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக தேடிட்டு போயிடுவோம். சிஷ்யன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ஏன் வரல என்ன கேட்பார்கள். காரணம் என்ன? என்னால் சிஷ்யனுடைய ஆத்மோஜீவனத்திலே ஊன்னி இருக்கக்கூடியவன் தான் ஆச்சாரியன். சிஷ்யனுடைய இந்த ஆத்மா அது உஜ்ஜீவனம்னு சொன்னால் உத்கிருஷ்ட ஜீவனம், வடமொழியிலே சம்ஸ்கிருதத்திலே தெரிவிப்பார்கள் உயர்ந்த ஜீவனம். அதாவது இந்த ஆத்மா அது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும். அதற்காக ஆச்சாரியன் என்ன பண்ணுவார்? ஏன்னா தப்பு பண்ணால் உடனே சிக்ஷிப்பர். ஸ்காலித்தியே சாசித்தாரம் என்னெல்லாம் பிரமாணங்களை எடுத்து காட்டுகிறார்கள். அந்த க்ஷணமே ஆச்சாரியன் சிஷ்யனை திருத்துவன், அது அவனுடைய கடமை என்ன காட்டப்பட்டிருக்கிறது இந்த பிரமாணத்திலே. அதனால் என்ன பண்ணினார்? என்னால் நேராக புறப்பட்ட பிள்ளை ஆழ்வான் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு அவரை தேடிக்கொண்டு வந்து சேர்ந்த கூடத்தாழ்வான். ஏன் 4 நாளாக காணும் காலக்ஷேபத்தில் என்ன கேட்டார். பிள்ளை ஆழ்வானை பார்த்து கூடத்தாழ்வான் ஓடியே வந்தார். பிள்ளை ஆழ்வான் வேறற்ற மரம் போலே விழுந்து கூடத்தாழ்வானுடைய திருவடித்தாமர்களை பற்றி கொண்டு ஓன்னு கதறி அழுதார். அக்காலத்திலே பிள்ளை ஆழ்வான் ஏன் அழறீர்னு கேட்டார். உடனே அக்காலத்தில் உண்மையை சொன்னார். தேவரீருக்கு நான் தானம் கொடுத்தேன், சத்தியம் பண்ணினேன், ஆனால் அதை மீறிட்டேன். 3 நாட்கள் முன்பாக ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் பண்ணின தோஷத்தை மனசினாலே நினைத்தேன். இனி எனக்கு கிடைப்பது நரகம்தான். ஆச்சாரியனுடைய ஆக்ஞை, அதை நான் அதிலங்கனம் பண்ணினேன், அதை மீறினேன், சத்தியத்தை மீறிட்டேன், அதனாலே எனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்ன அக்காலத்தில் பிள்ளை ஆழ்வான் கூரத்தாழ்வானை பார்த்து தெரிவித்தார். உடனே கூரத்தாழ்வான் சொன்னார், இவ்வளவு பశ్చాத்தாபம் ஏற்பட்டிருக்கிறதே, இவ்வளவு ஏற்பட்ட காலத்திலே பశ్చాத்தாபம்னு சொன்னால் நாம் பண்ணின தப்பு அதை உணர்வது. அந்த உணர்த்தி ஏற்பட்டபடியினாலே எம்பெருமான் அவனை தண்டிக்க மாட்டான். நீர் இனிமே சரீரத்தினாலே என்னைக்குமே அபச்சாரப்பட மாட்டீர், அதற்கு மேலே வாக்கினாலே அபச்சாரப்பட மாட்டீர், மனசை மாத்திரம் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டிரும் என்ன பிள்ளை ஆழ்வானிடத்தில் புறத்தாழ்வான் தெரிவித்தார். என்ன ஒரு ஐதிஹ்யம் நடந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இதுதான் சொன்னேன். என்னால் எப்படி கூரத்தாழ்வானுக்கு அவர் பிரதிஜை பண்ணி கொடுத்து பிற்பாடு பிள்ளை ஆழ்வான் அவர் அபச்சாரப்படாமல் இருந்தாரோ, அதே போல ரத்ன சுவாமி அபச்சாரம் எல்லாம் படலை. நம்முடைய சதமானோற்சவம் கொண்டாடக்கூடிய சுவாமி, ஆனாலும் கூட அவர் எத்தனையோ அநேகம் காரியங்கள் கைங்கரியத்துக்கு நடுவில் எத்தனையோ தேசபக்தியோட சுவாமி மிகவும் விசேஷமாக எழுந்தருளி இருந்தார். அந்த கைங்கரியங்களை எல்லாமும் பண்ணினார்னு பார்க்கிறோம். அப்பொழுதோ சரப்பங்காடு சுவாமி, நீர் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே பூர்ணமாக பொழுதை செலவிட வேண்டும் என்று தெரிவித்த, அடியேன் அப்படியே செய்கிறேன் என்று தெரிவித்த பொழுதிலிருந்து தொடங்கி எத்தனை விசேஷமான கைங்கரியங்களை சுவாமி பண்ணினார், எத்தனை பாத யாத்திரைகளை நடத்தினார். அதற்கு மேலே திருமான்னு சொல்லக்கூடிய பத்திரிகை, அந்த பத்திரிகையை 37-40 ஆண்டுகள் மிகவும் விசேஷமாக அவர் நடத்தி வந்தார்னு பார்க்கிறோம். அவ்வளவு சாதாரணமான காரியம் அன்று இந்த பத்திரிகை நடத்துறதுன்னு சொன்னால் அது எவ்வளவு கடினமான காரியம். மாதம் அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டுரைகளை எல்லாம் பார்த்து அந்த ப்ரூஃப் ரீடிங்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாள், பிழையெல்லாம் இல்லாமல் அதை நன்றாக சீராக அமைத்து வெளிவரும்படியாக பண்ண வேணும். அதற்கு எத்தனையோ சாமகிரிகள் வேணும், நிறைய ஐஸ்வர்யம் வேணும். இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொண்டு நடத்தணும்னு சொன்னால் சாதாரணமான காரியம்னு அந்த கைங்கரியத்தை பண்ணினார். அதற்கு மேலே எத்தனை திருவாய்மொழி இலவச வகுப்புகள், இந்த வகுப்புகளை எல்லாம் நடத்தினார் சுவாமி. அநேகம் பேருக்கு சந்தை சொல்லி கொடுப்பதென்ன, விசேஷமாக எத்தனையோ மாநாடுகள், அந்த மாநாடுகளிலே போய் ஸ்ரீ வைஷ்ணவர்களை எல்லாம் திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு ஆக்கினார் சுவாமி. என்ன பார்க்கிறோம், ஒரே வழி உடையவர் திருவடி என்ன எப்பொழுதும் சுவாமி தெரிவித்து வந்து எம்பெருமானார் இடத்துல அச்சஞ்சலமான பக்தியோடைய கூடியிருந்தார்னு பார்க்கிறோம். பிற்பாடு சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரித்து கொண்டோம் சுவாமி. எத்தனையோ கைங்கரியங்கள் எம்பெருமானாருக்கு, சுவாமி ராமானுஜருக்கு நித்தியம் பண்ண வேண்டிய கைங்கரியம் என்ன, அதே போல
ததியாராதன கைங்கரியங்கள் பாகவதர்கள்லாம் வந்தார்கள்னு சொன்னால் முதல்ல சுவாமி கேட்கக்கூடியது என்ன? ஏன்னா எங்கேருந்து வர சாட்டாச்சான்னு கேட்பார், உடனே ததியாராதனம் பண்ணுவர். இன்னும் பார்க்கிறோம் நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், விசேஷமாக திருமங்கை ஆழ்வார் ததியாராதனம் பண்ணினார். ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு ததியாராதனம் பண்ணினார் தான் உம்மோட நாம் இந்த கல்யாண வாழ்க்கையை நடத்துவோம் என்ன பூதவல்லி நாச்சியார் அக்காலத்திலே தெரிவித்திருந்தாள். அதற்கு அனுகுணமாக ஜித வாக்கிய ஜினாதி மணி பிரதிமாக விவைதிகயன் இவரே மணிமண்டப பிரகணான்விதே பரகால கவி பிரணமே மகிதான் தெரிவிக்கிறாரு சுவாமி பராசரபட்டர் நம்முடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே. இதுக்கு என்ன சொல்றாருங்க? ஏன்னா எத்தனையோ ததியாராதனையும் பண்ணினார் திருமங்கை ஆழ்வார். அதே போல திருவரங்கம் பெரிய கோயிலில் விசேஷமா திருமகள் கைங்கரியங்களை எல்லாம் பண்ணினார். அதுக்கெல்லாம் பைசா வேணுமே, திரவியம் வேணுமே. இதுக்காக என்ன பண்ணினார்? ஏன்னா கொள்ளையடித்தார் திருமங்கை ஆழ்வார் என்று பார்க்கிறோம். கொள்ளையடிக்கிறது போய் உயர்ந்ததா? என்னால் அதை என்ன நிர்வாகம் காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்? என்னால் அவைதிகமாக இருக்கக்கூடிய அச்சேதனங்களையும் வைதிகமாக ஆக்கினார். அதாவது அச்சேதனம்னு சொன்னா என்ன? என்னால் ஞானமற்ற பதார்த்தம், ஜட பதார்த்தம், இந்த மைக் இருக்கு, இந்த ஃபோன் இருக்கு, இதே போல இந்த மேசை இருக்கு, இதற்கெல்லாம் அச்சேதனம்னு பேர், ஜட பதார்த்தம் என்ன பேர். அந்த அச்சேதனமாக இருக்கக்கூடியது அதெல்லாம் அவைதிகமாக இருந்ததுன்னு சொன்னா என்ன? என்னால் வைதிகம் அவைதிகம்னு சொன்னா எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டிருப்பது, கைங்கரியத்திலே ஈடுபடாமல் இருந்தது இந்த அச்சேதன பதார்த்தங்கள். எது? ஏன்னா எத்தனையோ தங்கமயமான விக்கிரகங்கள், ஸ்வர்ணமயமான விக்கிரகங்கள், பௌத்த விக்கிரகங்கள் எல்லாம் இருந்தன. அதெல்லாம் என்ன பண்ணினார்? என்னால் கொள்ளையடித்து அதையெல்லாம் உருக்கி அந்த கோபுர பிராசாதாதி மண்டபங்களை எல்லாம் கட்டினார். கட்டினபடியினாலே என்ன ஏற்பட்டது? என்னால் அந்த அவைதிகமாக இருந்ததே அந்த அச்சேதனங்கள், அதாவது முன்னாடி எப்படி இருந்தது? புத்த விக்கிரகமாக இருந்தது. இப்போ எப்படி ஆகிவிட்டது? என்னால் திருவரங்கம் பெரிய கோயிலே திருமதில் கைங்கரியத்திலே அவைகளை எல்லாம் ஈடுபடுத்தினபடியினாலே அது வைதிகமாக ஆகிவிட்டது என்று நம்முடைய பூர்வர்கள் காட்டினார்கள். அதனால அதில் எந்த தோஷமும் கிடையாது என்று தெரிவித்தார்கள். அப்படி திருமங்கையாழ்வார் விசேஷமாக திருமதில் கைங்கரியம் பண்ணினார். அதே போல ததியாராதனை பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் நம்முடைய சுவாமி விசேஷமாக ததியாராதனம் பண்ணினார். அதற்கு மேலே எத்தனையோ திவ்ய தேசங்களுக்கு இந்த திருமதில் கைங்கரியங்களுக்கெல்லாம் விசேஷமாக நிதியெல்லாம் திரட்டி சுவாமி கைங்கரியத்தை பண்ணினார் என்ன பார்க்கிறோம். இதெல்லாம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? என்னால் சுவாமிக்கு திருவாய்மொழியிலே அச்சஞ்சலமான ஈடுபாடு. அந்த ஈடுபாடு தான் சுவாமிக்கு இந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணும்படியான ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கி இருந்தார் இன்னும் கீழே தெரிவித்தேன். அது முக்கியமான காரணம். அதே சமயத்தில் திருவாய்மொழியிலே ஈடுபாடு ஏற்பட்டபடியினால்தான் அவருக்கு எல்லாம் கிடைத்தது. அது என்ன சுவாமி திருவாய்மொழியில ஈடுபாடு என்று சொன்னால் திருவாய்மொழிக்கு அப்படி என்ன பெருமை? என்னால் விசேஷமாக தெரிவிக்கிறார் ஸ்ரீமன் நாதமுனிகள். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்தம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் என்ன திருவாய்மொழி. அதை அனுசந்தானம் பண்ணும் காலத்தில் முதல் தனியனாக இதை நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோம். இந்த தனியன் ஸ்ரீமன் நாதமுனிகளாலே அருளி செய்யப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த தனியனுக்கு என்ன அர்த்தம்? என்னால் பக்தாமிருதம், இந்த திருவாய்மொழிக்கு உண்டான பெருமை என்ன? என்னால் பக்தாமிருதம், பக்தர்களுக்கு அமிர்தத்தை போலே இருக்கக்கூடியது என்ன ஆழ்வாரை கொண்டாடுற நம்முடைய திருவாய்மொழியிலே தொண்டற்கமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன். இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு விசேஷமாக திருமஞ்சனம் நடக்க போகிறது ஆழ்வாருக்கு. இந்த பாசுரத்தை அங்கே அனுசந்தானம் பண்ண போகிறோம். 9ஆம் பத்திலே தான் இந்த தொண்டற்கமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன் என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்ன அர்த்தம்? தொண்டற்கமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன்னா என்ன? தொண்டர்கள்னு சொன்னால் பெருமானுடைய அடியார்கள், பக்தர்கள், அவர்களுக்கு அமிர்தத்தை போலே இருக்கக்கூடிய சொல்மாலைகள் சொன்னேன். இந்த திருவாய்மொழியை நான் தெரிவித்தேன் என்ன ஆழ்வார் சொல்கிறேன். உடனே சில பேர்லாம் கேட்பான், இப்படி கூட கொண்டாடலாமா? தம்முடைய திவ்ய பிரபந்தத்தை தானே கொண்டாடலாமா? ஆத்ம பிரசம்சை என்பது உண்டா? ஆத்ம பிரசம்சைன்னு சொன்னால் என்ன? ஆங்கிலத்தில் செல்ஃப் போஸ்டிங்னு சொல்கிறோமே, நாமே நம்மை கொண்டாடி கொள்வது, தற்பெருமைன்னு சொல்கிறோமே, இதெல்லாம் பண்ணலாமா? என்னால்
இந்த திருவாய்மொழியை யார் அருளி செய்தார்? ஏன்னா எம்பெருமான் தான் சொன்னான். என்ன சுவாமி, நம்மாழ்வார் தான் சொல்லியிருக்காருன்னு எல்லாரும் சொல்லியிருக்கா, நீர் என்னவோ எம்பெருமான் தான் சொன்னார்னு சொல்லிடு. என்னால் என்ன தெரிவிக்கிறார் நம்மாழ்வார்? என்னால் அவன் முன்னுரு சொல்ல நான் பின்னுரு சொன்னேன். என்ன ஒரு பாசுரத்தின் வியாக்கியானத்தில் சுவாமி நம்பிள்ளை தம்முடைய 36,000 படியிலே எடுத்து தெரிவிக்கிறார். எம்பெருமான் தான் சொன்னா முன்னுரு, நாம் பின்னுரு சொன்னோம். என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதனாலே பெருமை. அது மாத்திரமன்னு எப்படி காலத்தில் யசோதை பிராட்டி தன்னைத்தானே கொண்டாடி கொண்டாலோ, ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீரனானே மத்தாரும் இல்லை. என்ன யசோதா பாவனையை அடைந்த பெரியாழ்வார் அவர் கொண்டாடுகிறார். அலத்து புத்திரன் என்ன போல ஒரு ஞானவானான பிள்ளையை பெற்றவர்கள், இந்த கண்ணபிரானை பெற்றவர்கள் லோகத்திலே யாரேனும் உண்டோ, நங்கமீரனானே மத்தாரும் இல்லை. என்ன எனக்கு சமமாக யாருமே கிடையாது. என்ன அக்காலத்திலே யசோதை பிராட்டி தெரிவித்தாள் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் நம்மாழ்வார் அவர் பக்தர்களுக்கு அமிர்தத்தை போல இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியை அருளி செய்தார் என்று பார்க்கிறோம். பக்தாமிருதம் விஸ்வஜன அனுமோதனம். விஸ்வஜன அனுமோதனம் சொன்னால், விஸ்வம்னு சொன்னால் இந்த ஜகத்து லோகம், இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள், ஜனங்கள் எல்லாம் அனுமோதனம்னு சொன்னால் எல்லாரும் ஆமோதிக்கிறார்கள் இந்த திருவாய்மொழியை என்று பார்க்கிறோம். விஸ்வஜனானுமோதனம் எதனாலே ஆமோதிக்கிறார்கள்? இப்படி இந்த திருவாய்மொழியில் என்ன இருக்கு சுவாமி? என்ன சர்வார்த்ததம், எல்லா அர்த்தங்களும் நிறைந்திருக்கிறது இந்த திருவாய்மொழியிலே. அப்படியா? எல்லா அர்த்தமும் இருக்கா? அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா, எக்கனாமிக்ஸ் இருக்கா, மேத்தமேட்டிக்ஸ் இருக்கா, அல்லது இந்த மொபைல் டெக்னாலஜிலாம் சொல்கிறாள், ஆண்ட்ராய்டுன்னு சொல்கிறாள், அதெல்லாம் இருக்கா இந்த திருவாய்மொழியிலே? ஏன்னா அதெல்லாம் எப்படிப்பட்டது? என்னால் யா வித்யா சா விமுக்தையே ஆயாசாய அபரங்கர்மா வித்யான்யா ஷில்பனை புனம் என்கிற பிரமாணத்தை எடுத்து காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். மற்ற வித்யைகள் எல்லாம் எப்படிப்பட்டது? என்ன செருப்புக்கு தக்கத்தவோ உபாதி. என்ன செருப்பு தைக்க தெரியறது அப்படின்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? ஏன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால மோட்சம் கிடைக்குமா? ஒரு நாளும் பரமபத சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதே போலத்தான் இந்த மற்ற வித்தியைகள் எல்லாம் என்ன பண்ணுறது? என்னால் ஆயாசத்தை கொடுக்கறது. மறுபடியும் மறுபடியும் இந்த சம்சாரத்தில் வந்து பிறந்து உழல்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது தான் மற்ற வித்தியைகள் எல்லாம். அதனால் அதெல்லாம் கற்கக்கூடிய ஒன்றே கிடையாது. கற்க வேண்டும் என்னால் எதை கற்க வேண்டும், எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? என்ன முக்கியமாக 5 விஷயங்கள் தான். அர்த்த பஞ்சகம் என்று பார்க்கிறோமே. மிக்க நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் கடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வனையும் ஓதும் குறுகையறிவோஞ்சாடினி சபேதத்தியல். மற்றொரு தனியனில அனுசந்தானம் பண்ணிக்கிறோமே இந்த திருவாய்மொழிக்கு. அதற்கு அனுகுணமாக எதை கற்க வேண்டும், எது 5? ஏன்னா அர்த்த பஞ்சகம்னு சொன்னால் 5 அர்த்தங்கள். எந்த 5 என்னால் மிக்க இறைநிலையும் சொன்னால் எம்பெருமானுடைய ஸ்வரூபம், பரஸ்வரூபம், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மெய்யாம் உயிர்நிலையும், அதற்கு மேலே இந்த ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம், தன்மை எப்படிப்பட்டது? எம்பெருமானுடைய தன்மைன்னு சொன்னால் எம்பெருமான் அறப்பெரியவனாக இருக்கிறான். எம்பெருமான் தான் எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறான், சுவாமியாக இருக்கிறான். நாம் அவனுக்கு சொத்தாக இருக்கிறோம். அதுதான் ஜீவாத்மாவுக்கு உண்டான தன்மை. மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும். நெறின்னு சொன்னால் வழி. எதுக்கு வழி? எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழி. அதைத்தான் உபாய ஸ்வரூபம் என்று தெரிவித்தார்கள். அதுவும் இந்த திருவாய்மொழியில இருக்கு. தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் சொன்னால் இதற்கு மேலே எம்பெருமானை அடைவதற்கு எத்தனையோ விரோதிகள் இருக்கின்றன. அந்த விரோதி ஸ்வரூபம், விரோதிகளுடைய தன்மை எப்படிப்பட்டது? அதற்கு மேலே வாழ்வு என்று சொன்னால் இதுதான் வாழ்ச்சி. எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே பண்ணக்கூடிய கைங்கரியம், அதுதான் பலம், புருஷார்த்தம், உபேயம் என்று பார்க்கிறோம். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். உபேயம்னு சொன்னாலும், புருஷார்த்தம்னு சொன்னாலும், பேருன்னு சொன்னாலும், பலம்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆக எம்பெருமானுடைய பரஸ்வரூபம் என்ன, அதற்கு மேலே ஜீவாத்மாவினுடைய தன்மை என்ன, உபாயஸ்வரூபம் என்ன, உபாயத்தினுடைய தன்மை என்ன, அதற்கு மேலே விரோதித்தன்மை என்ன, கடைசியாக பலஸ்வரூபம் என்ன
இந்த 5 விஷயங்களைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்தாலும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டக்கூடியது என்ன என்னால் இந்த 5 விஷயங்கள் தான். அந்த 5 அதை அடக்கி கொண்டிருக்கிறது திருவாய்மொழி. அதைத்தான் சர்வார்த்ததம் என்று தெரிவித்து ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் எப்படி இருக்கு என்னால் ஷடகோபருடைய வாக்கு. ஷடகோபர்னு சொன்னா பிறந்த காலத்திலே ஷடம் என்கிற வாயு, அந்த காற்று விசேஷமானது நம்ம எல்லாம் வந்து தாக்குறது. அதனால தான் பிறந்த குழந்தை அழுகிறது என்று பார்க்கிறோம். அந்த வாயுவை கோபித்து கொண்டபடியினாலே புங்கைத்தபடியினாலே ஷடகோபர் என்று திருநாமம் பெற்றார் சுவாமி நம்மாழ்வார். அந்த ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் ஸ்ரீமத்வத்தோட கூடின ஷடகோபர் சொல்லக்கூடிய நம்மாழ்வார் அவருடைய வாக் அமிர்தத்திலிருந்து பிரவகித்தது இந்த திருவாய்மொழி. விசேஷமாக காட்டினார் சுவாமி புலலோகம் செய்யர்னு சொல்லக்கூடியவர் 4000 தனியன்களுக்கு எல்லாம் வியாக்கியானம் உரை சாதித்திருக்கிறார். அவர் இந்த ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் என்பதற்கு என்ன உரை சாதித்தார் என்னால் மேலே கடல், அந்த கடலுக்கு சமமாக திருவாய்மொழியை தெரிவிக்கிறார் இந்த தனியனிலே ஸ்ரீமன் நாதமுனிகள். அந்த கடல் எப்படிப்பட்டது, இந்த திருவாய்மொழி எப்படிப்பட்டது என்னால் அது எப்படிப்பட்டது என்னால் அதில் அம்பஸ்ஸு அகஸ்திய வாங்மயமா இருக்கும், இதில் சந்தஸ்ஸு ஷடகோபவாங்மயமா இருக்கும் இன்னும் வியாக்கியானத்தில் எடுத்து காட்டினார். 2க்கும் ஒப்பை சுவாமி புலலோகஞ்சிய. அதில் அம்பஸ்ஸு அகஸ்திய வாங்மயம்னு சொன்னா என்ன என்னால் அம்பஸ்ன்னு சொன்னால் ஜலம், அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலம், அந்த ஜலத்தை எடுத்து வாய்நாளை எடுத்து உமிழ்ந்தார் அகஸ்தியர்னு சொல்லக்கூடியவர், தமிழ் மாமுனி என்று கொண்டாடப்படக்கூடியவர். அதனால அந்த கடலுக்கு என்ன ஒரு பெருமை ஏற்பட்டது என்னால் அதை அந்த 2ஐயும் சேர்த்து சமன்வயப்படுத்தி ஷடகோப வாங்மயம்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அனுகுணமாக சாட்டுவாக சுவாமி புலலோகஞ்சியர் என்ன வியாக்கியானத்திலே காட்டுகிறார் என்னால் சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தம் அது அகஸ்திய வாங்மயம்னு சொன்னால் அகஸ்தியருடைய வாக்கிலிருந்து பூந்து புறப்பட்டது அந்த தீர்த்தம். ஆனால் இந்த திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய கடல் எப்படிப்பட்டது என்னால் இதில் சந்தஸ்ஸு ஷடகோப வாங்மயமாய் இருக்கும். சந்தஸ்ன்னு சொன்னால் அந்த மீட்டர்னு சொல்கிறோமே ஆங்கிலத்தில், அதெல்லாம் நாம் திருவாய்மொழி பாசுரங்களிலே பார்க்கலாம். அந்த எழுத்து சீர் என்னெல்லாம் தமிழில் இலக்கணங்கள் எல்லாம் இருக்கின்றனவே அதெல்லாம் எல்லாம் பொருந்தி இருக்கிறது. அதைத்தான் சந்தஸ்ஸு ஷடகோப வாங்மயம், ஷடகோபர் நம்மாழ்வாருடைய வாக்கிலிருந்து புரிந்து புகப்பட்டது என்று பார்க்கிறோம். அதைத்தான் இந்த தனியனிலே என்ன தெரிவிக்கிறார் ஸ்ரீமன் நாதமுனிகள் என்னால் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம். சஹஸ்ரசாக உபனிஷத் சொன்னால் 1000 கிளைகளோட கூடினது சாமவேதம். இந்த சாமவேதமும் எப்படி இருக்கு, இது திருவாய்மொழி சாமவேத சாரம் என்ன நாம் கொண்டாடுகிறோம். அநேகமாக அது எல்லாருக்கும் தெரியும். 4 திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார் அருளி செய்தாரே, அது 4 வேத சாரமாக இருக்கக்கூடியது என்று பார்க்கிறோம். ரிக்வேத சாரம் என்ன, எதிர்வேத சாரம் என்ன, அதர்வ வேத சாரம் என்ன, சாமவேத சாரம் என்னன்னு பார்க்கிறோம். அதில் இந்த திருவாய்மொழி சாமவேத சாரமாக இருக்கிறது. சாமவேதம்னு சொல்லக்கூடியது 1000 கிளைகள், ஆங்கிலத்தில் பிரான்ச்சஸ்ன்னு சொல்கிறோம். இந்த 1000 கிளைகளோட கூடினது சாமவேதம். அது எப்படி தொடங்குறது, அந்த சாமவேத சாரம்னு சொன்னால் என்ன, சாமவேதம் வேதத்தினுடைய சாரம் சாமவேதம். சாமவேதத்தினுடைய சாரம் சாந்தோக்கிய உபனிஷத்து. இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய சாரம் என்னது என்னால் உத்கீதம் என்று காட்டுகிறார்கள். உத்கீதம்னு சொல்லக்கூடியது தான் சாமவேத சாரமாக இருக்கிறது. அந்த உத்கீதத்தை தான் திருவாய்மொழியாக அருளி செய்தார் சுவாமி நம்மாழ்வார் என்று புலலோகஞ்சியர் இந்த வியாக்கியானத்திலே காட்டுகிறார். அது எப்படி என்னால் திருவாய்மொழி எப்படி தொடங்கியிருக்கு, உயர்வரா ஊன்னு தொடங்குற, முடிக்கிறச்சே எப்படி முடிக்கிறார், உயர்ந்தே என்று தகாரத்திலே முடிக்கிறார். அதுதான் உத்கீதம் என்று தெரிவித்தார்கள். உயர்வரான்னு தொடங்கினார், உயர்ந்தேன்னு முடித்தார். அதனாலே இதுவும் உத்கீதம் எப்படி சாமவேத வேதத்தினுடைய சாரம் சாமவேதம், சாமவேதத்தினுடைய சாரம் சாந்தோக்கியம், இந்த சாந்தோக்கியத்தினுடைய சாரம் உத்கீதம். அதே போல இவரும் அந்த உத்கீதத்தை தான் உயர்வரான்னு தொடங்கி உயர்ந்தேன்னு முடித்தார் என்ன காட்டுகிறார்கள். அதைத்தான் இவ்விடத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகள் என்ன தெரிவித்தார் என்னால் நமாம்யகம் திராவிட வேத சாகரம் சஹசிரசாகோபனிஷத் சமாகம் நமாம்யகம். அந்த திருவாய்மொழியை
நான் வணங்குகிறேன். நமாமி அகம் திராவிட வேத சாகரம், தமிழ் வேத மறையாக இருக்கிறது, கடலாக இருக்கிறது என்ன தெரிவித்தார். அப்படி திருவாய்மொழிக்கு உண்டான பிரபாவம் என்னன்னா 1102 பாசுரங்கள் கொண்டது இந்த திருவாய்மொழி என்று பார்க்கிறோம். இந்த 1102 பாசுரங்களை எப்படி வகுத்து காட்டுகிறார்கள் என்னால் ஒவ்வொரு 11 பாசுரங்கள் ஒரு திருவாய்மொழி என்று பார்க்கிறோம். இப்படி கணக்கு பண்ணினோம்னா 100 திருவாய்மொழிகள், 100 திருவாய்மொழிகளில் 11 பாசுரங்கள் 1100. ஒரே ஒரு திருவாய்மொழி 2ஆம் பத்திலே 7ஆம் திருவாய்மொழி கேசவன் கமர் தொடங்கக்கூடிய திருவாய்மொழி. அது 12 நாமப்பாட்டு, துவாதச நாமம், கேசவாதி துவாதச 12 திருநாமங்களை தெரிவிக்கிறபடினாலே 2 பாசுரம் அதிகமாக இருக்கு அந்த பதிகத்தில். அதனால 1102 என்ன பார்க்கிறோம். அந்த திருவாய்மொழியில எப்படி சுவாமி ஈடுபட்டார். திருவாய்மொழி சரி 5 அர்த்தங்கள் நிறைந்தது சுவாமி, அதெல்லாம் ஒப்புக்கொள்கிறோம். எப்படி ஈடுபட்டார் சுவாமி இந்த திருவாய்மொழியில், அப்படி என்னதான் அர்த்தங்களை தெரிவிக்கிறார் நம்மாழ்வார் என்னால் 100 பத்திலே 100 குணங்களை தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். ஒவ்வொரு பதிகத்திலேயும் ஒவ்வொரு எம்பெருமானுக்கு உண்டான குணம், அந்த குணத்தை தெரிவிக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் முதல் பத்திலே முதல் திருவாய்மொழி உயர்வர உயர்நலம் உடையவன் தொடங்கக்கூடிய திருவாய்மொழியிலே எம்பெருமான் அறப்பெரியவனாக இருக்கிறான். பரமபதத்திலே பரத்வே பரத்வம் என்பதை ஸ்தாபித்தார் நம்மாழ்வார் என்று பார்க்கிறோம். எம்பெருமான் இப்படி இருக்கான்னா உயர்வர உயரானிப்பும் என்ன மற்ற பேருடைய உயர்த்தியெல்லாம் அரும்படியாக மற்ற இதர தேவதைகள் பிரம்மாவ் என்ன, ருத்ரன் என்ன, இந்திரன் என்ன, சந்திரன் என்ன, குபேரன் என்ன, இப்படி எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் ஏதோ பெருமைன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எம்பெருமானுடைய பெருமையை பார்க்கும் காலத்திலே அதெல்லாம் ரொம்ப தாழ்ந்தது என்ன சொல்ல வேணும். கடுகை போலே இருக்கக்கூடிய ஒன்று, மேரு மலையை போலே எம்பெருமானுடைய பெருமை என்று சொல்ல வேணும். என்ன அவன் அறப்பெரியவனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான் என்று தெரிவித்தார். அந்த எம்பெருமான் அறப்பெரியவன் சொன்னால் என்ன பண்ணணும்? பெரியவன் சொன்னால் காலில் விழ வேண்டாமா? ஆண்டாள் பாசுரம் பாடினா எம்பெருமான் பையத்தூயின்னா பரமண்ணா, பரமண்ணா எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன், சர்வஸ்மாத் பரன் பரமசுவாமின்னு திருமாலிருஞ்சோலை கள்ளழகருக்கு திருநாமம் இன்னும் பார்க்கிறோம். அறப்பெரியவனாக இருக்கிறான் எம்பெருமான். பெரியவன் சொன்னான் சுவாமி ரொம்ப பெரியவன் சொன்னா போருமா? காலில் விழ வேண்டாமா? யார் காட்டினான்னா ஆண்டாள் காட்டினான். வார்க்கடவுள் பையன் பரமன் ஆடிப்பாடி என்ன அவனுடைய திருவடித்தாமரைகளை பாட வேண்டும் என ஆண்டாள் தெரிவித்தார். எதை கொண்டு தெரிவித்தாள் என்ன ஆழ்வார் காட்டினார். ஆழ்வார் என்ன பண்ணினார்னா முதல் பத்திலே முதல் திருவாய்மொழி எம்பெருமான் அறப்பெரியவன் சொன்னார். பெரியவன் சொன்னால் பண்ண வேண்டியது என்ன? அவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவனே பஜனீயன் என்பதை ஸ்தோத்திரம் பண்ண, அவனை பஜியுங்கோள் என்ன பஜனீயத்துவத்தை தெரிவித்தார். முதல் பத்திலே 2ஆம் திருவாய்மொழியிலே வீடு மின் முட்டவன் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்வினே என்ன எல்லாத்தையும் விட்டுட்டோம் எம்பெருமானை பத்துங்கோள், எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோள்னு சொன்னார் ஆழ்வார் உபதேசம் பண்ணியும். எல்லாத்தையும் விடுறதுன்னு சொன்னால் எதை விடுறது சுவாமி? சம்சாரத்தை எல்லாம் விட முடியுமா? பசங்களை விட முடியுமா? அல்லது வேற இதர விஷயங்கள்லாம் நம்ம இந்த தேக யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்காக உத்தியோகத்துக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், மற்ற எத்தனையோ காரியங்கள்லாம் பண்ணுறோமே, அதெல்லாம் விட முடியுமா சுவாமி? என்னால் முக்கியமாக என்ன உபதேசம் பண்ணுறாருங்க ஆழ்வார், என்னால் நீர்னுமதன் இவை வேறு முதல் மாய்த்து என்ன அகங்காரம் அமகாரத்தை விடுவோம். விட்டாலே என்ன ஏற்படும்? என்னால் தன்னடையே மனசானது எம்பெருமான் திறத்திலே செல்லும், எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள் என்று தெரிவிக்கிறார். ஏன்னா அகங்காரம் அமகாரம் அது மிகவும் கொடியது. நான் எனதுன்னு சொல்கிறோமே, அதுதான் மிகவும் கொடியது. அதனால் பாதாளத்திலே தள்ளிவிடும். அதனால தான் எல்லா சண்டையும் எல்லா பிரச்சனையும் என்ன நான் லோகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சம்சாரத்தை எல்லாம் அவ்வளோ சுலபமாக விட முடியுமா? நான் பெரிய பெரிய ரிஷிகளே திண்டாடினார்கள். என்ன பார்க்கிறோம், அந்த காலத்தில் சௌபரின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் விசேஷமாக தபஸ் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நதிக்கரையில் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் காலத்தில், தவமேற்றி கொண்டிருக்கும் காலத்தில் அங்கே மீன்களெல்லாம் சஞ்சரித்தது. எல்லாம் ஆனால் அப்படியே குடும்பமாக போயிட்டு இருக்கு. தாத்தா மீன், பாட்டி மீன், பேரன் மீன், அப்பா மீன், அம்மா மீன், இப்படி எல்லாம் வரிசையாக போயிட்டு இருக்கு. பார்த்தாரும் இல்லையோ சம்சாரத்தில் ஆசை வந்து கொடுத்து இந்த ரிஷிக்கு, ஆஹா எவ்வளோ நன்னா இருக்குது இந்த சம்சாரம், நாம் போய் இப்படி தாடி வாழாவாக உட்காந்து இருப்போமே, தாடியெல்லாம் வளர்த்துட்டோம், நீங்கள் தவமேற்றி கொண்டிருக்கிறோமே, நாமும் போகலாம் நேராக புறப்பட்டார். மாந்தாத்தான்னு ஒரு ராஜா இருந்தான்.
இந்த ராஜாவுக்கு 50 பெண்கள் இருந்தார்கள். அவள்லாம் அந்த சமயத்திலே பேசிட்டு இருந்தான். என்ன பேசிட்டு இருந்தா? ஏன்னா நாமெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் ரொம்ப சௌஜன்யமாக பழகிட்டு இருக்கோம், ரொம்ப ஒத்துமையோடு இருக்கோம். கல்யாணத்துக்கு பிற்பாடும் இப்படி ஒத்துமையாக இருக்க வேண்டுமே. ஆனால் எல்லாரும் ஒவ்வொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா ஒத்துமை இருக்குமோ இருக்காதோ தெரியாது. அதனால் 50 பேரும் ஒருத்தனையே கைப்பிடிக்க வேணும். என்ன காலத்தில் யதார்த்தமாக தெரிவிச்சுட்டு எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தான். ஆனால் அவர்களை காலத்தில் சொன்னார்களே, அது அவர்கள் வாழ்க்கையிலேயும் நடந்தது என்று பார்க்கிறோம். அது அஸ்து தேவதைகள், நம்முடைய பூர்வர்களெல்லாம் ஏன் நல்ல வார்த்தைகளையே சொல்ல வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். என்னால் ஆகாசத்திலே சஞ்சரித்து கொண்டே இருக்குமா அஸ்து தேவதைகள் சொல்லக்கூடியது. அதெல்லாம் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதனால தான் நல்லதையே பேச வேண்டும் என்ன நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பிரசங்காத்து தெரிவித்தேன், இவெல்லாம் சொன்னாலோ இல்லையோ அது அப்படியே அவர்களுக்கு ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டது? என்னால் அக்காலத்தில் அந்த சௌகரி மகரிஷி இருக்காரே, நேராக வந்தார். இந்த மாந்தாத்தா ராஜாவை பார்த்தார். ராஜா ரிஷி ஒழியும், அதனால் விசேஷமாக கௌரவித்தான் அந்த ரிஷியை. ராஜாவான மாந்தாத்தா இந்த மாந்தாத்தாவின் இடத்துல சௌகரி மகரிஷி சொன்னார், உன்னுடைய பெண்ணை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியான்னு கேட்ட உடனே ராஜா பார்த்தான். மாந்தாத்தா ராஜா எங்கடாது வம்பா போச்சு, இவரோ இப்படி தாடியும் மீசையுமா இருக்க, நம்முடைய பெண்கள் எங்கேயாவது இவரை போய் கல்யாணம் பண்ணிக்குமா? இந்த ரிஷி வேற கேட்டுட்டாரு, முடியாதுன்னு சொன்னால் எங்கேயாவது கோபம் வந்து சபிச்சுட்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரியல. சாமர்த்தியமாக காலத்தில் பதில் சொன்னான். இந்த ராஜா உடைய பெண் பிள்ளைகள் 50 பேர் இருக்கா, யாராவது பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அந்த பெண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னான். ராஜா மனசில் என்ன அபிப்பிராயம்னா 50 பெண்களும் அதெல்லாம் பிடிக்கல முடியாதுன்னு சொல்லுவான்னு அபிப்பிராயம். ஆனால் என்ன நடந்தது? என்னால் இவருடைய தப வலிமையினாலே இந்த சௌகரி மகரிஷி இந்த ராஜா என்ன மனசில் நினைக்கிறான் என்பதை அறிந்து உள்ள போறச்சே என்ன பண்ணினார்? என்னால் நல்ல அழகான வடிவு சுந்தர வடிவோட உள்ளுக்குள்ளே போன 50 பெண்களும் பார்த்தன. 50 பேரும் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் இனி சொல்ல 50 பெண்களுக்கும் ஒருத்தரையே கைப்பிடித்து கொடுத்தான். அக்காலத்திலே இந்த மாந்தாத்தா ராஜா சௌகரி மகரிஷிக்கு பிற்பாடு 50 பெண்கள் தனித்தனியாக சமைத்து 50 சரீரங்களை எடுத்துக்கொண்டு 50 பேரோட அனுபவத்தை பண்ணினார் அந்த சௌகரி மகரிஷி. ராஜா வந்தான், குசல பிரஷ்னம் பண்ணினான். அப்பொழுதும் 50 பெண் பிள்ளைகளும் என்ன சொன்னான்னா, சௌக்கியமாக இருக்கும், ஆனாலும் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு குறைன்னா மற்ற 49 பேரோட பாடு என்ன கதியோ தெரியல, எப்போ பாரு என்ன விட்டுட்டு போகிறதே கிடையாது, என் கூடையே இருக்கார். என்ன 50 பேர் இதையே சொன்னான். எப்படி முடிந்தது? என்னால் 50 சரீரங்களை எடுத்துக்கொண்டு தம்முடைய தப பிரபாவத்தினாலே ஒரு அனுபவத்தை பண்ணினான் அந்த மகரிஷி. பிற்பாடு ஐயோ இப்படி வீணா கொடுத்த போக்கிட்டோமே, தப பலனையெல்லாம் இழந்தோமே என்ன அக்காலத்திலே வருத்தப்பட்டான்னு பார்க்கிறோம். இந்த வித்தாந்தத்தை 36,000 படியிலே இந்த விடுமின் முத்தம்ன்ற பதிகத்தில் எடுத்து நம்மளை காட்டுகிறார். எதனாலே தெரிவிக்கிறார்? என்னால் இப்படி சம்சாரத்தை சுலபமாக விட முடியுமா? என்னால் ஒரு நாள் விடவே முடியாது. அகங்காரம் மமக்காரம் அது நெருப்பை போல இருக்கக்கூடிய ஒன்று, அதனாலே அதை கட்டாயம் கைவிட வேண்டும் என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த 2ஆம் பதிகத்திலே இப்படி விட்டுடு பண்ண வேண்டியது என்னன்னா, எம்பெருமானை அவனே பஜனீயன் என்ன அவனையே ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன். இப்படி உன்னுடைய குணங்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். நான் என்னதான் அறப்பெரியவனாக இருந்தாலும் அவனே ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவனாக இருந்தாலும் கூட நாம் போய் அவனை பற்ற முடியுமா? நாம் எவ்வளவு தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம். இந்த எம்பெருமானும் அறப்பெரியவனாக இருக்கிறான். அறப்பெரியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை நாம் எப்படி இருக்கோம்னா 2 கை முடவர்களைப் போல இருக்கிறோம். 2 கை முடவர்கள்னு சொன்னால் 2 கையும் இல்லை, அதற்கு மேலே 2 காலும் இல்லை. நம்ம போய் ஒரு பெரிய யானை பேரில் ஏறுன்னு சொன்னால் எங்கேயாவது ஏற முடியுமா? ஒரு 2 கை முடவனை பார்த்து நீ யானையின் பேரிலே ஏறு சொன்னால் முடியுமா? அதை போல என்ன இருக்குது? நாமும் தாழ்ந்த சம்சாரியாக இருக்கோம், எம்பெருமானும் அறப்பெரியவனாக இருக்கான். ஆழ்வீர் அறப்பெரியவன் ஒப்புக்கொள்கிறோம். முதல் பத்தில முதல் திருவாய்மொழியிலே சொன்னார், முதல் பத்தில 2ஆம் திருவாய்மொழியிலே அவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோள்னு சொன்னார். இப்படி சொன்னாலும் கூட நாம் இப்படி பண்ண முடியும் என்னால் தானே சுலபமாக ஆழ்வார் அதற்கும் ஒரு வழியை தெரிவித்தார். அந்த யானை இருக்கே, இந்த யானையே தன்னை தாழ விட்டதுன்னு சொன்னார்.
அந்த 2 கை முடவன் எப்படி சுலபமாக அந்த யானையின் பேரிலே ஏறுகிறானோ அதே போலத்தான் எம்பெருமானோ தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்ன 4 யானைகளை கட்டி வாழ்ந்தார் திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார்கள். 4 யானைகள் யார் என்ன? ஒருத்தன் தான் ஸ்ரீ ரங்கநாதன், மற்றொருத்தன் திருவேங்கடமுடையான், மற்றொருத்தன் திருமாலிருஞ்சோலமலை அழகர் என்று பார்க்கிறோம். இப்படி யானைகளை எல்லாம் கடைசியாக 4வதாக இருக்கக்கூடியவர் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் என்று பார்க்கிறோம். இப்படி 4 திசைகளிலே 4 யானையாக இருக்கிறான் எம்பெருமான். அந்த யானையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே தன்னை தாழ விட்டான்னு சொன்னான். அவனை சுலபமாக நாம் பத்தலாமே. எப்படி தாழ விடுகிறான் என்னால் அதைத்தான் முதல் பத்திலே 3ஆம் திருவாய்மொழியிலே தெரிவித்தார். 10 அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்தவன் என்ன? எம்பெருமான் அவன் அறப்பெரியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் அவதாரங்களை பண்ணுகிறான். இந்த லோகத்திலே ராமனாகவும் கண்ணனாகவும் வந்து பிறந்து தன்னை தாழ விட்டு என்னை கொள்ளுவாருண்டோ என்ன எம்பெருமான் தெரிவிக்கிறார். தான் மணவாள மாமனிகள் திருவாய்மொழி 100 சொன்ன 10 என்னும் பரன் எளியனாம் பிறப்பால் முத்தி தரும் மாநிலத்தீர் முன் அவன்பால் பத்தி செய்யும் என்ன திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய பாசுரங்கள். அந்த 1102 பாசுரங்கள் ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு பாசுரம் சார சங்கிரகமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை வடித்து திருவாய்மொழி 100 ஆக்கினார் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் சாரகிராகி என்கிற விருதை நம்முடைய சதமானோற்சவம் கொண்டாடும் சுவாமிக்கு அக்காலத்திலே சுவாமி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இவரும் ஒரு சாரகிராகியாக இருந்தார் என்ன பார்க்கிறோம். சாரமாக விஷயத்தை எல்லாம் எப்படி மணவாள மாமனிகள் திருவாய்மொழி 100 திருவாய்மொழியினுடைய சாரத்தை எல்லாம் வடித்து கொடுத்தாரோ அவருக்கு எதனாலே முடிந்தது என்னால் அவரும் திருவாய்மொழியிலே ஈடுபட்டு இருந்தார். அதனால தான் முடிந்தது. மணவாள மாமனிகள் என்ன பண்ணிட்டு இருப்பார்? இதே இந்த பவிஷ்யதாச்சாரிய சந்நிதி, இந்த சந்நிதியை நாம் பார்க்கிறோமே, இந்த எம்பெருமானார் சன்னதி ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் என்று கொண்டாடப்படக்கூடியது. இந்த எம்பெருமானார் இருக்காரே கீழே அதை பற்றி அனுபவித்தோம். அவருடைய திருமேனி பல வருஷங்களுக்கு முன்பாகவே, அதாவது ராமானுஜர் இந்த திருநாட்டிலே அவதரிப்பதற்கு 5000 வருஷங்கள் முன்பாகவே அவருடைய விக்கிரகம் அவதரித்தது, பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம். இதை பற்றி கீழே நாம் அனுபவித்தோம். அந்த எம்பெருமானார் அவர் திருப்புலி ஆழ்வார்னு பார்க்கிறோமே நம்முடைய ஆழ்வார் நெறியிலே. இந்த திருப்புலிய மரம் திருப்புலி ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதன் அடியிலேயே அநேகம் காலம் அவர் அப்படியே மறைந்து கிடந்தார். பிற்பாடு திருவாய்மொழி பிள்ளை தான் அதையெல்லாம் எடுத்து செப்பனிட்டு இந்த ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் என்கிற தனிக்கோவிலை அமைத்து அந்த ராமானுஜனை தொழில் பெரியோர்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ன ஆజ్ఞயிட்டார். பிற்பாடு தம்முடைய அந்தரங்க சீடராக இருக்கக்கூடிய மணவாள மாமனிகள் திருவாய்மொழி பிள்ளையை ஆசிரியித்தார் என்று பார்க்கிறோம். அந்த மணவாள மாமனிகளுடைய அதீனமாக ஆக்கி அருளினார் என்று பார்க்கிறோம். என்ன விசேஷம் எம்பெருமானாருக்கு, என்ன விசேஷம் என்னால் எப்படி தன்னையே தான் தொழுவான் போல் தயரதன் மைந்தன் செல்கின்றான் என்று கம்பநாட்டாழ்வார் தெரிவிக்கிறாரே. அதாவது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக ராமனாக திருவதாரம் பண்ணின காலத்திலே தனக்கே திருவாராதனம் பண்ணினான். இன்னைக்கு நாம் சேவிக்கிறோமே திருவரங்கம் பெரிய கோயிலில் பெரிய பெருமாள், அவனுக்கு ஏன் பெரிய பெருமாள்னு பேர் ஏற்பட்டது என்னால் நம்முடைய சம்பிரதாயத்தில் பெருமாள்னு சொன்னால் அது ராமனை காட்டும், சக்கரவர்த்தி திருமகனை காட்டும். இந்த பெருமாளாலே திருவாராதனம் பண்ணப்பட்டபடியினாலே பெரிய பெருமாள் என்ன ஸ்ரீ ரங்கநாதனுக்கு திருநாமம் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். அதைத்தான் தன்னையே தான் தொழுவான் போல் தயரதன் மைந்தன் செல்கின்றான் என்று தயரதனுடைய மைந்தனாக அவதரித்த சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவன் தன்னைத்தானே திருவாராதனம் பண்ணினான். அவன் இந்த இக்ஷ்வாகு குலத்தையே தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன என்னால் அந்த குலத்திலே பிறந்தவர்கள் சிவன் நாராயணனுக்கு திருவாராதனம் பண்ணுகிறார்கள். நமக்கு நாமே திருவாராதனம் பண்ண வேணும் இன்னும் ஆசை ஏற்பட்டது எம்பெருமானுக்கு. அதனால்தான் அந்த வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி என்று விளக்காக அவதரித்தான் எம்பெருமான் என்று பார்க்கிறோம். எதுக்காக சொன்னேன்னா, எப்படி ராமபிரான் தனக்குத்தானே திருவாராதனம் பண்ணினானோ அதே போலத்தான் எம்பெருமானாருடைய சுவாமி ராமானுஜருடைய யதிபதி புனர் அவதார பூத்தராக இருக்கக்கூடிய மணவாள மாமனிகள்
தமக்கு தாமே திருவாராதனம் பண்ணினார். எங்க நடந்தது? இந்த ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்திலே நடந்தது. என்ன பார்க்கிறோம்? அப்படி சேஷமாக திருவாராதனம் பண்ணினார். எதிராத விம்சதி என்ன சுவாமி எம்பெருமானார் விஷயமாக 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை திருவாதிரை நன்னாளிலே அனுகிரகித்தார் என்று பார்க்கிறோம். அதெல்லாம் பண்ணிட்டு சுவாமி ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு எப்பவும் அவருடைய அந்த ஓட்ட ஸ்மரணம் அது துடிச்சுட்டே இருக்கும். இந்த உதடுகள் இருக்கின்றனவே அது துடிச்சுட்டே இருக்குது. பார்த்தார் அக்காலத்தில் ஆச்சாரியராக இருக்கக்கூடிய திருவாய்மொழி பிள்ளை, என்ன ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிறேன், என்ன சொல்லிட்டு இருக்கீர் என்ன கேட்க, அப்பொழுதோ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் சுவாமி மணவாள மாமுனிகள் என்னால் இந்த திருவாய்மொழிக்கு மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய 36,000 படி என்கிற வியாக்கியானம் முறை இருக்கே, அதையெல்லாம் உரு போட்டுருந்த. வியாக்கியானத்தை உரு போடுறதுன்னு சொன்னால் எங்கேயாவது இது சாத்தியமான ஒன்றா? பாசுரங்களையே உரு போட முடியல, பாசுரங்களே நமக்கு வாயில் வரமாட்டேங்கிறது. அப்படி இருக்கிறச்சே வியாக்கியானம்னு சொன்னால் உரைன்னு சொன்னால் இது பாசுரங்கள்னு சொன்னாது அந்த கீழே சொன்னேன் அந்த இலக்கணங்கள் 7 சீர்னு அதெல்லாம் பொருந்தி இருக்கு, சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் வியாக்கியானங்கள்னு சொன்னால் அது அப்படியே பங்கியாக இருக்கின்றன. அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னா ப்ரோஸ்ன்னு சொல்கிறோமே, இந்த ப்ரோஸாக இருக்கிறது, மணிப்பிரவாளத்திலே இருக்கிறது. அதையெல்லாம் உருப்போடுறதுன்னு சொன்னால் வாச்சோவிதயமாக ஆக்குவதுன்னு சொன்னால் அது ஒரு நாளும் முடியவே முடியாது. அதையெல்லாம் உருப்போட்டுருந்தார் சுவாமி மணவாள மாமுனிகள் அக்காலத்திலே. அதனாலேயே ஈட்டு பெருக்கர் என்ன விசேஷமான திருநாமம் ஏற்பட்டது. 36,000 படின்னு சொல்லக்கூடியது அது திருவாய்மொழிக்கு சுவாமி நம்பிள்ளையாரே அருள் செய்யப்பட்ட மிகவும் உயர்ந்த வியாக்கியானம். வடக்கு திருவீதி பிள்ளை என்ற ஆச்சாரியர் அதை ஏடுபடுத்தினார். சுவாமி நம்பிள்ளை வரியடவே காலக்ஷேபத்திலே சாதிக்க அதை ஏடுபடுத்தினார். என்ன பார்க்கிறோம்? அந்த 36,000 படி வியாக்கியானத்தை அவர் உரு போட்டுருந்தார். உரு போட்டுறதுன்னு சொன்ன ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா மெமரைஸ் பண்ணிட்டு இருந்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். எங்கே பார்க்கலாம்? என்னால் நம்முடைய ஆச்சாரியருடைய வியாக்கியானத்திலேயும் மூச்சுப்படி வியாக்கியானத்திலேயும் ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானத்திலேயும் அந்த உரு போட்டிருக்காரு. அந்த பங்கிகளை எல்லாம் அப்படியே எடுத்து அந்த வியாக்கியானத்திலே சாதிக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். இன்னும் பார்க்கிறோம் காலத்திலே சொன்னார், ஈட்டு பங்கிகளை எல்லாம் நாம் மனமம் பண்ணி கொண்டிருக்கிறோம், வாய் விரும்பி கொண்டிருக்கிறோம். என்ன திருவாய்மொழி பிள்ளை நிலத்திலே தெரிவித்தார் ஈட்டு பெருக்கர். என்ன விசேஷமான திருநாமம் ஏற்பட்டது சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு. இதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்படி இந்த திருவாய்மொழியிலே அச்சஞ்சலமான பக்தி, திருவாய்மொழியிலே அச்சஞ்சலமான ஈடுபாடு, வியாக்கியானத்திலே ஈடுபாடு. அதனால்தான் திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற ஒரு சாரமான திவ்ய பிரபந்தத்தை சுவாமி மணவாள மாமுனிகளாலே அருளி செய்ய முடிந்தது என்று பார்க்கிறோம். காரணம் சுவாமிக்கு இந்த திருவாய்மொழியிலே உண்டான ஊத்தம். இன்னைக்கும் திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்றதுன்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடியது. 1102 பாசுரங்களையும் வியாக்கியானங்களையெல்லாம் சேர்த்து மனனம் பண்ணி தரிப்பது என்பது மிகவும் சிரமம். அது ஒவ்வொரு 10ல் ஒவ்வொரு குணங்கள் கீழே ஒரு 2 10 பற்றி சொன்னேன், 2-3 10 பற்றி சொன்னேன், 30 பாசுரங்களை பற்றி சொன்னேன். 100ஐயும் நினைவிலே கொள்ளுவது என்று சொன்னால் அது மிகவும் சிரமம். ஆனால் அந்த சிரமத்தை எல்லாம் எப்படி போக்கி இருக்கிறார் மணவாள மாமுனிகள் என்னால் 100 பாசுரங்கள், 100 பாசுரங்களில் ஒவ்வொரு பதிகத்திலேயும் என்னென்ன அர்த்தத்தை தெரிவிக்கிறார் என்பதை அந்த பாசுரத்தை நாம் பார்ப்போமே. ஆனால் உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு. என்ன முதல் பாசுரத்தில் கீழே நாம் பார்த்தோமே, எம்பெருமான் அறப்பெரியவனாக இருக்கிறான் என்ன, அதை பரன்படின்னு முதல் பாசுரத்திலே சொன்னார். 2ஆம் பாசுரத்தில் இப்போ வீடு செய்யும் மற்றவையும் மிக்க புகழ் நாரணந்தாள் நாடு நலத்தாலுடைய நன்குரைக்கும். என்ன இந்த வீடு மின் முத்த 1 பதிகத்தில் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் அதை ஸ்தோத்திரம் பண்ண வேணும்னு 2ஆம் திருவாய்மொழியிலே சொன்னாரே, அதைத்தான் நாரணந்தாள் மிக்க புகழ் நாரணந்தாள் நாடு நலத்தாலுடைய நன்குரைக்கும் என அங்கே காட்டினார். அதே போலத்தான் 3ஆம் திருவாய்மொழி, அந்த முதல் பத்திலே 3ஆம் திருவாய்மொழி அதனுடைய சாரமாக இருக்கக்கூடிய 3ஆம் பாசுரம், பத்துடையோர்க்கென்னும் பரன் எளியனாம் பிறப்பால் முத்தி தருமான் இலத்தீர். என்ன அறப்பெரியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சர்வ சுலபனாக வந்து இவ்விடத்திலே அவதாரங்களை பண்ணுகிறான் என்ன அவ்விடத்திலே தெரிவித்தான். இதுக்காக திருவாய்மொழி நூத்தந்தாதியை பற்றி இவ்விடத்திலே விண்ணப்பித்தேன். என்னால் இந்த திருவாய்மொழியிலே அச்சஞ்சலமான பக்தி ஏற்பட்டது மணவாள மாமுனிகளுக்கு. இந்த வியாக்கியானத்திலே ஆழங்கால் பட்டிருந்தார். அதனாலே சாரமாக இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் வடித்து
திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தை நமக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் நம்முடைய சதமானோற்சவம் கொண்டாடும் சுவாமியும் கூட திருவாய்மொழியிலே ஆழங்கால் பட்டு இருந்தபடியினாலே சாரகிராகி என்கிற விருதையும் பெற்றார். அதற்கு மேலே அவர் கைங்கரியங்கள் பண்ணுவது என்ன, திருமால் பத்திரிகை என்பதை பற்றி கீழே விண்ணப்பித்தேனே. அதற்கு மேலே எத்தனையோ மாநாடுகள், அந்த மாநாடுகளை எல்லாம் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தது எது என்னால் அந்த திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியிலே அவருக்கு உண்டான அச்சஞ்சலமான ஈடுபாடு தான் என்ன நாம் பார்க்கிறோம். அதிலும் மிகவும் முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். இந்த திருவாய்மொழியிலே அநேகம் அர்த்தங்கள், 100 குணங்கள் என்று பார்க்கிறோம். அதில் எம்மா வீடுன்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி அது மிகவும் சாரமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதில் எதை ஆசைப்படுகிறார் நம்மாழ்வார் என்னால் எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகள், அந்த திருவடித்தாமரைகள் என்னுடைய சென்னிக்கு மலர்ந்த பூவாக ஆக வேண்டும் என்பதை ஆழ்வார் ஆசைப்பட்டார். எம்பெருமான் பார்த்தான். கீழே 2ஆம் பத்தியிலே 8ஆம் திருவாய்மொழி. அந்த 8ஆம் திருவாய்மொழியில என்ன சொன்னார்னா, நலமந்தமில்லதோர் நாடு பூமியே. என்ன நலமந்தமில்லதோர் நாடுன்னு சொன்னார் பரமபதம். அந்த பரமபதத்தை அடைவீர்கள்னு சொன்னார். அதற்கு மேலே கீழே 2ஆம் பத்திலே 3ஆம் திருவாய்மொழி. அந்த 3ஆம் திருவாய்மொழியில என்ன தெரிவித்தார் என்னால், அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவதென்னுகொலோ. என்ன அடியார்கள் குழாங்கள், அந்த குழாங்களோட ஆனந்தமாக அனுபவத்தை பண்ண வேணும். இது எங்கே கிடைக்கக்கூடிய ஒன்று என்னால் பரமபதத்திலே தான் கிடைக்கும். அடியார்கள்னு சொன்னால் நித்தியசூரிகள். நித்தியசூரிகள் அனந்த கருட விஸ்வசேனாதிகள்னு சொல்லக்கூடியவர்கள் இடைவிடாமல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள் பரமபதத்திலே என்று பார்க்கிறோம். அதனால நமக்கு என்னதான் இருந்தாலும் இந்த லோகத்திலே, இந்த சம்சாரத்திலே இந்த சரீரம்னு ஒன்று இருக்கேன், நடுவேயோ உடம்பிலிட்டு ஆழ்வார் தெரிவிக்கிறாரே, அது விரோதத்தை பண்ணுகிறது. பரிபூர்ணமாக எம்பெருமானை அனுபவிக்க முடியாது. அதனாலே பரமபதத்துக்கு போய் இடைவிடாமல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அனுபவத்தை பண்ண வேண்டும் என்ன ஆழ்வார் கீழே தான் ஆசைப்பட்டிருக்கார். அதனாலே எம்பெருமான் பார்த்தான். எம்பெருமான் பார்த்து பொழிந்து நின்றான். ஆழ்வாரை பார்த்து என்ன தெரிவித்தான் என்னால், ஆழ்வே இந்தாரம் மோட்சம், உனக்கு மோட்சம் கொடுக்குறோம், வாங்கிக் கொள்ளு என்ன எம்பெருமான் தெரிவித்தான். தெரிவித்த உடனே மோட்சமா, எதுக்கு மோட்சம் கொடுக்குற எம்பெருமானே என்ன ஆழ்வார் கேட்டார். அது எதுக்கு மோட்சம் கொடுக்குறையா? இத்தனை காலம் மோட்சம் கொடு மோட்சம் கொடு, மோட்சம்னா விடுதலை, சம்சாரத்திலிருந்து விடுதலை, கொடுன்னு உயிரை வாங்கினீரே, இப்போ எதுக்கு மோட்சம் கொடுக்குறான்னு கேட்குறீரே என்ன எம்பெருமான் தெரிவிக்க, என்னது நான் உயிரை வாங்கினேன்றதுக்காக கொடுக்குறையா? அப்படிப்பட்ட மோட்சம் எனக்கு வேணவே வேண்டாம். என்ன எம்மா வீட்டில் எம்மா வீடாய் உபனிஷத் முக்கியமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணி காட்டுகிறார் சுவாமி நம்மாழ்வார் 2ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழியிலே. என்ன நினைச்சிட்டு இருக்க? மோட்சம் கொடுக்கறதுன்னு சொன்னா எப்படி கொடுக்க வேணும்? நாம் கேட்டோம், நாம் நிர்பந்தித்தோம், அதனாலே கொடுத்தா என்பது ஒரு நாளும் கூடவே கூடாது. உன்னுடைய ஆனந்தத்துக்காக கொடுக்க வேண்டும். எனக்கே ஆட்செய்ய காலத்து வெண்ணி என் மனக்கே வந்திட வீடின் நிமன்னி தனக்கேயாக எனக் கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே. எம்மா வீட்டில் எம்மா வீடு என்று இந்த பாசுரத்தை நம்முடைய பூர்வர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானே எனக்கே ஆட்சை எக்காலத்து மென்னு என்று நீ என்னை கூப்பிடும். கூட்டு ஆட்சை, எனக்கு ஆட்சை, எனக்கே ஆட்சை, எக்காலத்தும் எனக்கே ஆட்சை என்ன நம்முடைய பூர்வர்கள் இதற்கு வியாக்கியானம் பண்ணினார்கள், உரை சாதித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆட்சைன்னு சொன்னால் கைங்கரியம் பண்ணுவது. எம்பெருமான் காலத்தில் அழைத்தான், எனக்கு ஆட்சை, எனக்கு கைங்கரியம் பண்ணுதுன்னு ஒருத்தனை பார்த்து எம்பெருமான் சொன்னான். சொன்ன உடனே அதுக்கு என்ன ஆகட்டும், எத்தனையோ பேர் கைங்கரியம் பண்ணுறேன், ஆற்றுல மனைவி தொண்டு புரியறேன், கைங்கரியம் பண்ணுறேன், பிள்ளைக்கு கைங்கரியம் பண்ணுறேன், எத்தனையோ காரியங்கள் பண்ணுறேன், அதை மாதிரி உனக்கும் பண்ணிட்டு போகிறேன் என்ன சம்சாரி சொன்னான். உடனே எனக்கே ஆட்சை, எனக்கே கைங்கரியம் பண்ண வேணும் என்ன எம்பெருமான் தெரிவிக்க, சரி ஆகட்டும், உனக்கே கைங்கரியம் பண்ணுவதா, உனக்கே கைங்கரியம் பண்ணிக்கிறேன். காலையில் 9லிருந்து சாயங்காலம் 6 மணி பர்யந்தம் வேற எந்த வேலையும் கிடையாது, உனக்கே கைங்கரியம் பண்ணுறேன். 6 மணிக்கு மேலே வேற காரியங்களை பார்க்கிறேன் என்று தெரிவிக்க, எக்காலத்தும் எனக்கே ஆட்சை, எக்காலத்திலேயும் எனக்கே கைங்கரியம் பண்ண வேணும் என்று தெரிவித்து, தனக்கேயாக எனக்குள் நீரே, அது எப்படி இருக்க வேணும் என்னால் என்னுடைய ஆனந்தத்துக்காக நான் கைங்கரியம் பண்ணுறோமே, புஷ்ப கைங்கரியங்கள் பண்ணுறோம்,
பூவை மாலை கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம். என்ன எண்ணத்தோட பண்ண வேணும், என்ன எண்ணத்தோட பண்ணக்கூடாது? என்ன எனக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கறது, எனக்கு பூ கட்டி சமர்ப்பிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலே எம்பெருமானுக்கு கொடுக்குறோம். எனக்கு சாமரம் போடுவது எனக்கு பிடிக்கும், அதனாலே பண்ணுறோம். எனக்கு ஏழை பண்ணுவது பிடிக்கும், எனக்கு அருளி செயல் சேவிப்பது பிடிக்கும், அதனாலே பண்ணுறோம் என்கிற எண்ணம் கூடாது. என்ன எண்ணத்தோட பண்ண வேணும் என்னால் எம்பெருமானுடைய முகமலர்த்தி பகவன் முகோல்லாசகரமான வியாபாரம் என்று தெரிவித்தார்கள். கைங்கரியம்னாலே என்ன அர்த்தம் என்னால் பகவன் முகோல்லாசம், பகவான் எம்பெருமான், இந்த எம்பெருமானுடைய முக உல்லாசம்னு சொன்னால் முக மலர்த்தி, அந்த முக மலர்த்திக்காக அந்த வியாபாரம்னு சொன்னால் ஏதோ வியாபாரம் பண்ணுவது என்ன நினைத்து கொள்ள வேணும். வியாபாரம்னு சொன்னால் பண்ணக்கூடிய கைங்கரியம். இது எதுக்காக என்னால் தனக்கேயாக என கொள்ளும் மீதே. என்ன ஆழ்வார் விடத்தில் சொன்னாரே, எம்பெருமானே மோட்சம் கொடுக்கறதுன்னு சொன்னால் ஏதோ நான் கேட்டேன், ஆழ்வார் கேட்டுட்டார், அதனாலே கொடுக்கணும். என்ன கொடுக்கக்கூடாது, உன்னுடைய ஆனந்தத்துக்காக இருக்க வேணும். எப்படி அக்காலத்தில் லக்ஷ்மணன் தெரிவித்தானோ, லக்ஷ்மணனை பார்த்து சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் சொன்னான், லக்ஷ்மணா நீ நாமும் அந்த 3 பேரும் காட்டுக்கு போனார்கள். காட்டுக்கு போன காலத்தில் இடத்துல ஒரு பர்ணசாலையை கட்டுவாயாக, என்ன தங்குவதற்கு ஒரு இடத்தை நீ நிர்மாணம் பண்ண வேணும், கட்ட வேணும். லக்ஷ்மணனை பார்த்து சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் சொன்னான். சொன்ன உடனே ரொம்ப வருத்தம், சோகம் ஏற்பட்டது. அப்படியே முசித்து ஒரு இடத்துல கிடந்தான் லக்ஷ்மணன். எதனால் சோகம் ஏற்பட்டது? ஏன் அவனுக்கு அந்த கைங்கரியம் பண்ணுவதற்கு ஆசை இல்லையா? கைங்கரியம் பண்ணணுன்றதுக்காக தானே வந்திருக்கான். காட்டுக்கு போன ராமபிரானைத்தான் அக்காலத்திலே தெரிவித்தார்கள். கைகேயி 2 வரங்களை கேட்டால் அதில் ஒரு வரம் தான் 14 ஆண்டு ராமபிரான் வனவாசம் போக வேண்டும்னு சொன்னான். சீதா பிராட்டி அவள் நான் வருவேன் என்ன கூடவே வந்தா. அதே போல லக்ஷ்மணனும் காலத்திலே ஒரு சரணாகதி பண்ணி அகம் சர்வம் கரிஷ்யாமி, என்ன தேவரி விழித்திருக்கும் காலத்திலேயும் உறங்கும் காலத்திலேயும் சர்வவிதமான கைங்கரியங்களையும் பண்ணுவேன் சொல்லிக்கொண்டு காலத்திலே வந்து சேர்ந்தான் லக்ஷ்மணன். வந்தவன் அங்கே என்ன அதெல்லாம் வேண்டான்னு அவனுக்கு எண்ணம் ஏற்பட்டதா? ஏன் பண்ண மாட்டேன்னு இப்போ சொல்கிறான். ஏன் சோகத்தோட ஒரு இடத்துல எழுந்தபடி இருக்கிறான். கைங்கரியம் பண்ணுன்னு தானே கொடுத்துருக்கான் ராமபிரான். என்ன சொன்னான்? பர்ணசாலையை கட்டுன்னு சொன்னான். கட்டுன்னு சொன்னால் கட்ட வேண்டியதுதானே. ஏன் சோகத்தோடு இருக்கிறான் லக்ஷ்மணன்? என்னால் அவ்விடத்தில் என்ன காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்? என்னால் பாரதந்திரியம்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு சொரூபம். பாரதந்திரியம்னு சொன்னால் அவன் சொல்படி கேட்பது, அவன் இட்ட வழக்காக இருப்பது. சொல் பேச்சதான் கேட்கலையே சுவாமி லக்ஷ்மணன். பாரதந்திரியத்தோட பரதன் தானே இருந்தான். வைத்த இடத்துல இருந்தது பரதாழ்வான் தானே. ராமபிரான் அவன் சொல்லை கேட்டு 14 ஆண்டு அவனை பிரிந்து எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டு எத்தனையோ வார்த்தைகளை எல்லாம் சகித்து கொண்டு பரதாழ்வான் நந்தி கிராமத்திலே பாதுகைகளுக்கு பரதந்திரனாக இருந்து அவன் ராஜ்யத்தை நடாத்தினான் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கிறச்சே லக்ஷ்மணன் அவன் பாரதந்திரியத்தோட கூடியிருந்தானா? பாரதந்திரியம்னு சொன்னால் சொல்படி கேட்பது, இட்ட வழக்காக இருப்பது. அதை எங்கே பார்க்கலாம்? ஏன்னால் இந்த பர்ணசாலையை கட்டுன்னு சொன்னானே சக்கரவர்த்தி திருமகன் லக்ஷ்மணனை பார்த்து, அப்பொழுது மாட்டேன் என்ன ஒதுங்கினான் அக்காலத்திலே லக்ஷ்மணன் என்று பார்க்கிறோம். எதனாலே? என்னால் நீ கட்டுன்னு சொன்னாயே அண்ணா, நான் ஒரு நாளும் கட்ட மாட்டேன். நீர் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கணும். பரவான் அஸ்மிகா குஸ்தா தொய் வருஷ சம்ஸ்திதே ஸ்வயந்தூர் சிரே தேசே கிரியதாமிதி மாம் வதா. என்ன ஸ்லோகத்தை எடுத்து வால்மீகி பகவான் தம்முடைய ஆதிகாவியத்திலே ஸ்ரீராமாயணத்தில் எடுத்து காட்டுகிறார். இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கப்பட்ட சுருக்கமான அர்த்தம் என்ன? என்னால் தேவரீர் சொல்லணும் எந்த இடத்திலே அந்த பர்ணசாலையிலே இடங்களை எல்லாம் அமைப்பது, எந்த இடத்திலே அந்த கிரகம் இருக்க வேணும், மனைகள் இருக்க வேணும், ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ரூம்னு சொல்கிறோமே, அதெல்லாம் எங்கே இருக்க வேணும் என்பதை தேவரீர் நியமிக்க வேணும். நம்ம ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறோமே, இந்த இடங்களில் இந்த அறைகள் வர வேண்டும் என்ன ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு நாமெல்லாம் கட்டடத்தை கட்டுகிறோமே, அதை போலே தேவரீர் சொல்ல வேணும். தேவரீர் நியமிக்க நாம் அதற்கு அனுகுணமாக பண்ணுவோமே ஒழிய நாம செய்ய மாட்டோம் என்ன அக்காலத்திலே தெரிவித்தால்
லக்ஷ்மணன் அதே போலத்தான் பரதாழ்வானும் பாரதந்திரியத்தோடே கூடியிருந்தான். என்ன கீழேயே நாம் அவனுடைய சரித்திரத்திலே பார்த்தோம். அந்த அர்த்தத்தை தான் வெளியிடுறார் சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமானே, நீ என்ன பண்ண வேணும்? என்னால் உன்னுடைய ஆனந்தத்துக்காக கொடுக்க வேணுமே ஒழிய, கணவனே வர மனைவிக்கு ஏதோ ஒரு புஷ்பம் வாங்கி கொடுக்குறாருன்னு சொன்னால், ஏன் வாங்கி கொடுத்தீர்னு கேட்டா, இத்தனை நாளாக பிராணனை வாங்கிட்டு இருந்திய, அதனால தான் இன்னைக்கு வாங்கி வந்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாள் மனைவி? வேண்டவே வேண்டாம், இன்னும் தூக்கி போட்டுருவாளோ லோகத்திலே பார்க்கிறோம். அதே போல தான் இதுக்காக சொன்னேன்னா ஆழ்வார் என்ன பண்ணுறார்? என்னால் உன்னுடைய ஆனந்தத்துக்காக நீ மோட்சத்தை கொடுக்க வேண்டும். எம்மா வீட்டு திறமும் செல்வம் நீ செம்மாபாதவற்று தலை சேர்த்து வல்லை கைமா துன்பம் கடிந்தவிரானே அம்மாடியேன் வேண்டுவது இதே. என்ன எம்மா வீடும் வேண்டாம், பரமபதமே வேண்டாம், நீ உன்னுடைய ஆனந்தத்துக்காக கொடுத்தாய்ன்னு சொன்னால் அது நரகமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஸ்வர்க்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த சம்சாரமாக இருந்தாலும் பரவாயில்லை, எது கொடுத்தாலும் உத்தேசம். ஆனால் உன்னுடைய அந்த ஆனந்தத்துக்காக இல்லைன்னு சொன்னால் இது எதுவுமே எனக்கு வேண்டாம், பரமபதமும் வேண்டாம். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நீ செம்மாவாதவர்க்கு தலை சேர்த்து வல்லை கைமா துன்பம். அப்போ வேண்டியது என்ன? என்னால் உன்னுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் இருக்க வேணும். அதற்கு மேலே உன்னுடைய திருவடித்தாமரைகள் அது என்னுடைய சென்னிக்கு மலர்ந்த பூவாக ஆக வேண்டும். என்ன நம்மாழ்வார் தெரிவித்தார்? நீ செம்மா பாதமற்கு தலை சேர்த்து. என்ன சிவந்து கருத்து மிகவும் ஸ்லாக்கியமாக இருக்கக்கூடிய திருவடித்தாமரைகள், அந்த திருவடித்தாமரைகளை என்னுடைய சிரசா வகிக்க வேண்டும் எம்பெருமானே, அதை சீக்கிரமாக பண்ண வேண்டும். ஒல்லைக்கைமா துன்பம் கடிந்தவிரானே. என்ன எப்படி அக்காலத்திலே கஜேந்திராழ்வானுக்காக மடுக்கரையிலே அரைகுடைய தலைகுடைய ஓடி வந்தாயோ, நீ அதே போல எனக்கு சீக்கிரமாக பண்ண வேணும். என்ன எம்பெருமான் கேட்டான், ஓய் ஆழ்வி, இந்த கஜேந்திராழ்வானுக்கு முதலையினாலே ஒரு ஆபத்து ஏற்பட்டது, உமக்கு என்ன அப்படி முதலையினாலே ஆபத்து ஏற்பட்டிருக்கா? இன்னும் எம்பெருமான் கேட்டா, அங்கே ஒரு முதலை தான், இங்கே 5 முதலைகள் இருக்கின்றன. என்ன 5 முதலைகள்? என்னால் செவி வாய் கண் மூக்கு உடல் இன்னும் சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறது. காது எதெல்லாம் கேட்கக்கூடாதோ கேட்கணும்னு ஆசைப்படுறது, கண் எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ பார்க்கணும்னு ஆசைப்படுறது, இப்படி ஒன்னொன்னும் பிடித்து இழுக்கிறது. அங்கேயாவது ஒரு முதலை தான், இங்கே 5 முதல்கள் இருக்கின்றன. சம்சாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கடல், அந்த கடலிலே மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளந்தேறி இன்னும் மாறி மாறி நாம் பிறந்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த சமுத்திரத்திலிருந்து நீ கரையேற்ற வேணும், என்னை உன்னுடைய திருவடித்தாமர்களை கொடுக்க வேண்டும் பிரார்த்திக்க. அதை தான் இன்னைக்கும் நான் உற்சவமாக இந்த ஆழ்வார்க்கடியிலே பார்க்கிறோம். விசேஷமாக ராப்பத்து உற்சவத்திலே, அதாவது திருவத்தியன உற்சவத்திலே திருவாய்மொழி திருநாள் என்ன 10 நாட்கள் பார்க்கிறோமே, அந்த 10 நாட்களும் மற்ற திவ்ய தேசத்தில் இல்லாத சிறப்பு இந்த ஆழ்வார்க்கடியிலே என்ன என்னால் பொலிந்து நின்ற பிரானை திருக்கை தலத்திலே எழுந்தருள பண்ணி நம்மாழ்வாருடைய திருமுடியிலே திருமுடி சேவை என்று விசேஷமாக எழுந்தருள பண்ணுகிறார்கள். என்ன அது 10 நாட்களும் இவ்விடத்திலே நடக்கிறது. எதனாலே ஏற்பட்டது இந்த உற்சவம்? என்ன மற்ற திவ்ய தேசங்கள்லாம் எம்பெருமானார் திவ்யாக்ஞை, ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம். என்ன நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோம். ஆனால் ஆழ்வார் திருநறியில யாருடைய திவ்யாக்ஞைனா வரவரமுனி திவ்யாக்ஞை என்று மணவாள மாமனிகள் திவ்யாக்ஞை என்று பார்க்கிறோம். இந்த மணவாள மாமனிகள் அவர் இந்த உற்சவத்தை எல்லாம் விசேஷமாக ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த ஆழ்வார் திருநறியிலே. அதனால மிகவும் வியப்பூட்டும்படியாக இருக்கிறது அந்த உற்சவங்கள் எல்லாம். அதில் தான் என்ன பண்ணியிருக்கார், இந்த திருவத்தியன உற்சவத்திலாம் எப்படி ஆழ்வார் ஆசைப்பட்டாரோ, நீ செம்மாபாதவர்க்கு தலை சேர்த்து வல்லை கைமா துன்பம் என்ன ஆசைப்பட்டபடியே விசேஷமாக அந்த திருமுடி சேவை இந்த திருக்கை தலத்திலே அர்ச்சக சுவாமிகள் பொலிந்த நின்றவரான எழுந்தருள பண்ண விசேஷமாக சத்திர சாமரங்கள் கூட என்ன, திருவாலவட்டம் என்ன, அதற்கு மேலே சாமரம் என்ன, பெரிய நடபாவாடை விரித்து அரையர் சுவாமி தாளத்தோடு என்ற தினம் பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண நேராக திருக்கை தலத்திலே எழுந்தருள பண்ணி பொலிந்த நின்றவினாரை எழுந்தருள பண்ணி ஆழ்வாருடைய திருமுடியிலேயே அப்படியே கையை பிடிச்சுட்டு ஒரு 30 செகண்ட் ஒரு நிமிஷம் அவ்விடத்திலே திருமுடி சேவை நடக்கிறது ஆழ்வாருக்கு என்று பார்க்கிறோம். எதனாலே நான் ஆழ்வார் ஆசைப்பட்டார், ஆசைப்பட்டபடியே பெற்றார். ஏற்படுத்தினவர் யாருன்னா மணவாள மாமனிகள். காரணம் என்னன்னா திருவாய்மொழியிலே அவருக்கு உண்டான ஊத்தம். அதே போலத்தான் நம்முடைய சுவாமிக்கும் திருவாய்மொழியிலே விசேஷமான ஈடுபாடு இருந்தபடியினாலே அவர் இந்த கைங்கரியங்களை எல்லாம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்படி திருவாய்மொழியும் திருவாய்மொழி சிந்தனை செல்வரும் என்கிற தலைப்பின் கீழே திருவாய்மொழி 10 திருவாய்மொழியை பற்றி பேசுறதுன்னு சொன்னாலும்
அதை எவ்வளவு காலம் வேணாலும் பேசிகிட்டே இருக்கலாம். அதே போல் நம்முடைய சுவாமியை பற்றி பேசுறதுன்னு சொன்னாலும் அது எத்தனை காலம் ஆனாலும் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி தரும் அப்பொழுதைக்கு அப்பொழுதென் ஆறாமுதமே என்ன நம்மாழ்வார் தெரிவிக்கிறாரே. அனுபவிக்க திகட்டாத அமுதமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த இரண்டும். ஆனாலும் கூட அவகாச அனுகுணமாக இவ்விடத்தில் யதாமதி இந்த கோஷ்டியிலே திருவாய்மொழியும் திருவாய்மொழி சிந்தனை செல்வரும் என்கிற தலைப்பின் கீழே 2 விஷயங்கள் விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றேன். அதுவும் சுவாமி நம்மாழ்வாருடைய அவதார மகோத்சவத்திலே இந்த ஆழ்வார்த்தினரியிலே ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்திலே நாம் அனுபவிப்பதுன்னு சொன்னால் அது மிகவும் பெராப்பேராக இருக்கக்கூடியது ஒன்று. அதை காரணம் கீழே தெரிவித்து விட்டேன். சுவாமி திருவாய்மொழியிலே ஈடுபட்டார். எம்பெருமானாரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தார். அதனால தான் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூரிலே அந்த பட்டத்தை அலங்கரித்து ஒரு புறப்பாடு விடாமல் விசேஷமாக எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணினார் அவ்விடத்திலே என்ன நாம் பார்க்கிறோம். அதனால இந்த இடத்துல அதை பற்றி விண்ணப்பிப்பதுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் நாளும் வாய்க்கணங்கட்கேன்னு நாளும் தன்னடையே அமைந்தது. வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் இன்றைய தினம் அமைந்தது. அதுக்கு என்ன பெருமை என்ன பெரிய திருமலை நம்பி திருநட்சத்திரமாகவும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. சித்திர சுவாதி என்னும் சில பிரதிகளிலே காட்டியிருக்கிறார்கள். ஆனால் திருவேங்கட இதிகாச மாலா வெங்கடாச்சல இதிகாச மாலா என்கிற கிரந்தத்திலேயும் அதே போல அவருடைய வாழி திருநாமத்திலேயும் அவருடைய தனியனிலேயும் பார்ப்போமே. ஆனால் மேஷஸ்வாதி ஜந்தாகம் ஆசிரியே என்ன வைகாசி சுவாதி என்னும் காட்டியிருக்கிறார்கள். பெரிய திருமலை நம்பின்னு சொல்லக்கூடியவர் எம்பெருமானாருக்கு மாமாவாக இருக்கக்கூடியவர், மாதுளராக இருக்கக்கூடியவர். அவர் சித்திர சுவாதி என்னும் காட்டியிருக்கிறார்கள். வைகாசி சுவாதி என்ன காட்டியிருக்கிறார்கள். எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அது சுவாதி நட்சத்திரத்திலே அவர் பிதாமஹஸ்யாமி பிதாமகாயா பிராச்சேதசாதேச பலப்பிரதாயா ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாயா ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாது என்ன அவருடைய தனியனை நாம் பார்க்கிறோமே. விசேஷமாக 5 ஆச்சாரியர்களுக்குள்ளே ஒரு ஆச்சாரியர் திகழ்ந்தார் என்ன நாம் பார்க்கிறோம். சுவாமி எம்பெருமானாருக்கு ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்கள். அதில் ஒரு ஆச்சாரியர் தான் பெரிய திருமலை நம்பி என்று சொல்லக்கூடியவர். அவரிடத்துல ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் பண்ணினார் திருமலையிலே என்று பார்க்கிறோம். திருமலையிலே திருவேங்கடமுடையானுக்கு விசேஷமாக கைங்கரியம் பண்ணினார் பெரிய திருமலை நம்பி. அவருடைய திருநட்சத்திர மகோத்சவமாகவும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அந்த தினத்திலே அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றோம். இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெரியோர்களுக்கு தலையெல்லால் கைமாறிலேனே என்று தெரிவித்துக் கொண்டு இவ்விடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரோதாக்களுடைய திருவடி வாரத்திலேயும் பல்லாண்டு பாடி அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியை இன்னொரு நூற்றாண்டிலும் என்ன மணவாள மாமுனிகளுடைய திருவடி வாரத்திலே பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் இளைவில்லி ஸ்ரீநிதி ஸ்ரீராமானுஜ தாசன். அப்புறம் அனுப்புவோம்.